ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம்பா 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 ஸ்தோத்திரம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தான ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தான ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, ஓ கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தான ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தான ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது என்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தான ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே.
சாத்தான ஒடுக்கினீரே சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும். கூடாதது உம்மால் கூடுமே எல்லாம் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா ஒரு மாற்றம் தருவீரையா. கொடுமே எல்லாம் கொடுமே உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா கடும் புயல் அடக்கினீரே. சாத்தான ஒடுக்கினீரே சர்வ வல்லவரே. சாத்தான ஒடுக்கினீரே சர்வ வல்லவரே. அந்த சாத்தான ஒடுக்கினீரே சர்வ வல்லவர். அந்த சாத்தான ஒடுக்கினீரே சர்வ வல்லவர். அந்த சாத்தான ஒடுக்கினீரே சர்வ வல்லவர். அந்த சாத்தானை ஒடுக்கினீரே சர்வ வல்லவர். அந்த இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் இந்த பெலிஸ்திய ஆவிகள் சிம்சோன் காலத்தில் இதே செஞ்ச பெலிஸ்திய ஆவிகளை அடக்கி போடுவதற்கு ஒரு வல்லமை வேணும். சிம்சோன் காலத்தில் கிரிய செஞ்ச பெலிஸ்திய ஆவிகளை மேற்கொள்ள சிம்சோன் காலத்தில் கிரிய செஞ்ச பெலிஸ்திய ஆவிகளை மேற்கொள்வதற்கு ஒரு அபிஷேகம் எங்களுக்கு வேணும் ஆண்டவர். ஒரு வல்லமை எங்களுக்கு வேணும் ஆண்டவர். சிம்சோன் காலத்தில் கிரிய செஞ்ச ஆவியை அந்த பெலிஸ்திய ஆவியை மேற்கொண்டு ஜெயிக்க. சிம்சோன் காலத்தில் கிரிய செஞ்ச பெலிஸ்திய ஆவியை ஜெயிக்க. சிம்சோன் காலத்தில் கிரிய செஞ்ச பெலிஸ்திய வல்லமையை ஜெயிக்க ஒரு அபிஷேகம் எங்களுக்கு வேணும். ஒரு அபிஷேகம் எங்களுக்கு வேணும். அன்னைக்கு சிம்சோன் பெலிஸ்திய ஆவியை ஜெயிச்சதை போல நாங்களும் அந்த பெலிஸ்திய ஆவில ஜெயிக்க அந்த சிம்சோனுக்கு மேல வச்ச அந்த அபிஷேக வல்லமை. அந்த சிம்சோனுக்கு மேல வச்ச அந்த அபிஷேக வல்லமை. அந்த சிம்சோனுக்கு மேல வச்ச அந்த அபிஷேக வல்லமை. அந்த சிம்சோனுக்கு மேல வச்ச ஒரு அபிஷேக வல்லமை. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அந்த சிம்சோனுக்கு மேல வச்ச அந்த அபிஷேக வல்லமையா அந்த அபிஷேக வல்லமையா எங்களை ஒவ்வொருவரும் நிரப்புங்கப்பா 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 நிரப்புங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில்
இயேசுவின் நாமத்தில் சிம்சோன் காலத்தில் கிரியை செஞ்ச அந்த பெலிஸ்திய ஆவியை மேற்கொண்டு ஜெயிக்க, அந்த சிம்சோன் காலத்தில் கிரியை செஞ்ச அந்த பெலிஸ்திய வல்லமைகளை மேற்கொண்டு ஜெயிக்க ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை எங்களுக்கு வேணும். ஒரு அபிஷேக வல்லமை எங்களுக்கு வேணும். ஒரு அபிஷேக வல்லமை எங்களுக்கு வேணும். இந்த வேளையில் அந்த அபிஷேகத்தான் அன்றைக்கு சிம்சோன் ஜெயிச்சதை போல நாங்கள் ஒவ்வொருவரை ஜெயிக்க, நாங்கள் ஒவ்வொருவர் அந்த ஆண்டவர் ஜெயிக்க, ஆண்டவரை பெலிஸ்திய ஆவியை ஜெயிக்க, குறிப்பா சிம்சோன் காலத்தில் கிரியை செஞ்ச அந்த பெலிஸ்திய ஆவியை ஜெயிக்க, அந்த பெலிஸ்திய வல்லமையை ஜெயிக்க, அந்த பெலிஸ்திய வல்லமையை ஜெயிக்க எங்களுக்கு ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை இந்த வேளையில் ஒவ்வொருவரை நிரப்பட்டும். எங்களை ஒவ்வொருவர் அந்த அபிஷேகம் நிரப்பட்டும், அந்த அபிஷேகம் நிரப்பட்டும். அன்றைக்கு சிம்சோன் மேலே வச்ச அந்த அபிஷேக வல்லமை அந்த பெலிஸ்திய ஆவியை மேற்கொள்வதற்கு எப்பேற்பட்ட வல்லமை வேணுமோ, எப்பேற்பட்ட அபிஷேகம் வேணுமோ, எப்பேற்பட்ட கிருபை வேணுமோ, எப்பேற்பட்ட தாளந்து வேணுமோ, அந்த அபிஷேகத்தினால், அந்த கிருபையா, அந்த வல்லமையா இந்த வேளையில் ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா. இந்த வேளையில் ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா. எங்களை ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா. எங்களை ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா. எங்களை ஒவ்வொருவரை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. அந்த அபிஷேக வல்லமையா, அந்த அபிஷேக வல்லமையா, அந்த பெலிஸ்திய ஆவியை மேற்கொள்ற அபிஷேக வல்லமையா எங்களை ஒவ்வொருவரை நிரப்புங்க, 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 நிரப்புங்க. ரக மான ஷபா டாடா ரக நீமா நர மான கமா நாதா டாடா ரபா அல்மா ரக மான சேமா நாத்தோடியா ரீபா லர மான கமா நாதா டாடா இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அந்த பெலிஸ்திய ஆவியை மேற்கொள்ற அந்த அபிஷேக வல்லமை, அந்த அபிஷேக வல்லமை சிம்சோனுக்கு மேல வைக்கப்பட்டதை போல எங்கள் ஒவ்வொருவர் மேலும், எங்கள் ஒவ்வொருவர் மேலும் அந்த அபிஷேக வல்லமையை வைத்து அந்த பெலிஸ்திய ஆவியை முறியடிச்சு, அந்த பெலிஸ்திய ஆவியை முறியடிச்சு, அந்த பெலிஸ்திய கிரிகளை அழிச்சு நிர்மலமாக்கி ஒரு பெரிய ஆஸ்வத சுதந்திரிக்க, ஒரு அமைதியை சுதந்திரிக்க இந்த வேளைகளில் ஒவ்வொருவன் அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா. அந்த அபிஷேகத்தை நிரப்புங்க, அந்த அபிஷேகத்தை நிரப்புங்க. அந்த சிம்சோனுக்கு மேலே வச்ச அந்த அபிஷேக வல்லமை, அந்த சிம்சோனுக்கு மேலே வச்ச அந்த அபிஷேக வல்லமை, சிங்கத்தை கிளி தெரிகிற வல்லமை, ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவர் சிங்கத்தை கிளி தெரிகிற வல்லமை, அந்த பீசாசின் கிரிகளை கிளி தெரிகிற வல்லமை, அந்த சிங்கத்தை ஆண்டவரை கொள்ளுகிற அந்த பீசாசின் கிரிகளை அழிக்கிற வல்லமை, அந்த ஆண்டவரை தந்திரத்தை மேற்கொள்ற வல்லமை, அந்த தந்திரத்தை மேற்கொள்ற வல்லமை, அவன் தந்திரத்தை மேற்கொள்ற வல்லமை, தந்திரத்தை மேற்கொள்ற வல்லமை, தந்திரத்தை மேற்கொள்ற வல்லமை. அந்த ஆண்டவர் நரிகளை பிடிச்சதை போல எல்லா நரிகளை நாங்கள் பிடிக்கணையா, சபைக்குள்ள உலாவி வருகிற நரிகளை பிடிக்கணும். இன்னைக்கு சபைக்குள்ள உலாவி வருகிற எல்லா நரிகளையும், சபைக்குள்ள உலாவி வருகிற எல்லா நரிகளையும் தந்திரமான முறையில், தந்திரமான முறையில், தந்திரமான முறையில் அல்மா ரக மான கபா டாடா ரக நீமா நர மான கபா நாதா டாடா ரபா தந்திரமான முறையில், தந்திரமான காத்த சாதிக்க நினைக்கிற அப்படிப்பட்ட நரிகள் எல்லாம் சபைக்குள்ள உலாவி வருகிற அந்த நரிகளை எல்லாம் பிடிச்சிடணும், அந்த நரிகள் எல்லாம் அழிச்சிடணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அந்த அபிஷேகம், அப்படிப்பட்ட அந்த அபிஷேகம், அப்படிப்பட்ட அந்த அபிஷேக வல்லமை எங்களை ஒவ்வொருவர் மேலும், எங்களை ஒவ்வொருவர் மேலும் ரபா பாபா பா ரகமான ஷபல ரபா இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் இந்த பீசாசின் கிரிகளை அழிக்க, தந்திரத்தை அழிக்க, தந்திரத்தை அழிக்க, இந்த பீசாசின் தந்திரங்களை அழிக்க ஒரு அபிஷேகம் வேணும், ஒரு அபிஷேகம் வேணும், ஒரு அபிஷேகம் வேணும். சிம்சோனுக்கு மேல வச்ச அந்த அபிஷேகம் அவன் தான் நிறைய பிடிக்க முடியும்னா அந்த அபிஷேகம் எனக்கு வேணும். அந்த நரிகள் நாங்கள் பிடிக்கலையா, சபைக்குள்ள உலாவி வருகிற சபை மக்கள் கிட்ட தந்திரமாய் வருகிற, சபை மக்களை சிக்க வைக்க வருகிற அந்த நரிகள் எல்லாம், அந்த நரிகளை எல்லாம் இன்னைக்கு நாங்க பிடிக்கிறோம், இன்னைக்கு பிடிக்கிறோம்ப்பா, இன்னைக்கு பிடிக்கிறோம்ப்பா. சபைக்குள்ள உலாவி, சபை மக்கள் கிட்ட உலாவி அந்த மக்களை சிக்க வைக்கிற, சபையில மக்களை எங்கேயாவது மாட்ட வைக்கிற, அவங்கள சிக்க வைக்கிற, அவங்கள மாட்ட வைக்கிற, அவங்கள பாதிப்புகள் ஆக்க வைக்கிற, அவங்கள இலக்க வைக்கிற எல்லா நரிகள், எல்லா நரிகள், எல்லா குழி நரிகள், எல்லா சிறு நரிகள் இன்னைக்கு பிடிக்கப்படணும், இன்னைக்கு பிடிக்கப்படணும். அந்த குழி நரிகள், சிறு நரிகள் எல்லாம் தந்திரமான முறையில், தந்திரமான முறையில் சத்ருவில் அனுப்பப்படுகிற அந்த பீசாசுடைய கைக்கூலிகள் எல்லாம், அந்த பீசாசின் ஏஜென்ட்கள் எல்லாம் இன்னைக்கு தந்திரமான முறையில் ஆண்டவர் எங்க இடத்துல, எங்க சபையின் இடத்துல, சில சபையின் இடத்துல, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் இடத்துல ஆண்டவர் சத்ருவை அனுப்பப்படுகிற, அவன் தந்திரமான அனுப்பப்படுகிற அவனுடைய கைக்கூலிகளை எல்லாம், அவனுடைய ஆட்களை எல்லாம் இன்னைக்கு பிடிச்சு அழிக்கத்தக்கது அளவுக்கு, அந்த தந்திரங்களை அழிக்கத்தக்கது அளவுக்கு ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை சிம்சோனுக்கு மேல இறங்கினது அபிஷேக வல்லமை, சிம்சோனுக்கு மேல வைத்த அந்த அபிஷேக வல்லமை, சிம்சோனுக்கு மேல வைத்த அந்த அபிஷேக வல்லமையா எங்களை ஒவ்வொருவரை நிரப்பங்க, 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 நிரப்பங்க. இப்பொழுது 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 இப்பொழுது
அந்த அபிஷேக வல்லமை, அந்த அபிஷேக வல்லமை, அந்த அபிஷேக வல்லமை சிம்சோன் மேல வச்ச அந்த அபிஷேக வல்லமை, சிம்சோனுக்கு மேல வச்ச அந்த அபிஷேக வல்லமையா எங்களை ஒவ்வொருவரை நிரப்பங்கப்பா, நிரப்பங்கப்பா, நிரப்பங்கப்பா. இன்னைக்கு எல்லா நரிகளை அழிக்கிறோம், எல்லா நரிகளை அழிக்கிறோம். சபைக்குள்ள உலாவிக் கொண்டு வருகிற, சபைக்குள்ள உலாவிக் கொண்டு இருக்கிற, சபைக்குள்ள உலாத்தி கொண்டு இருக்கிற, சபை மக்கள் இடத்துல உலாவிக் கொண்டு வருகிற, அந்த குடும்பத்தில் உலாவிக் கொண்டு வருகிற எல்லா நரியை பிடிக்கிறோம், எல்லா நரியை பிடிக்கிறோம், எல்லா நரியை பிடிக்கிறோம். 300 நரி, 300 நரி, அந்த 300 நரிகள், அந்த 300 நரிகள் பெலிஸ்த தேசத்தை சுற்றி திரிந்த அந்த 300 நரிகள், அந்த 300 நரிகள் இன்னைக்கு பிடிக்கப்படுவதாக, இன்னைக்கு பிடிக்கப்படுவதாக. சபைக்குள்ள உலாவிக் கொண்டு வருகிற அந்த 300 நரிகள், அந்த 300 நரிகள் சபைக்கு நேரம் அனுப்பப்பட்டிருக்கிற ரக மன சபா தட ரக லீமா நர மன கம நத தட அந்த நரிகள் எல்லாம், அந்த நரிகள் எல்லாம் நீ மா காத்தாடா ரே கமா ல ரபா ரபா பாபா பாபா ரிபா ல ரமா அந்த 300 நரிகளும் இன்னைக்கு பிடிக்கப்படணும், இன்னைக்கு பிடிக்கப்படணும். இனி சத்ருவின் தந்திரங்கள் சபையில் அழிக்கப்படணும். இனி சத்ருவின் தந்திரங்கள் சபைக்கு பதில் எடுபடக்கூடாது, சபைக்கு பதில் எடுபடக்கூடாது, கிரியை செய்யக்கூடாது. அப்படி வந்த 300 நரிகள் அந்த தந்திரங்களை எல்லாம் இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம், இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம், இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறோம், இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறோம். அந்த சத்ருவின் தந்திரம், அந்த சத்ருவின் தந்திரம் சிம்சோன் தான் பிடிக்க முடியும்னா, அந்த பெலிஸ்தருடைய தந்திரத்தை சிம்சோனால் தான் பிடிக்க முடியும்னா, ஏ மாலா பாபா ரகமான ஷேமாலா நீமா காதா டட ரகமான நீமா நரமான கபா அப்படிப்பட்ட சிம்சோனை அபிஷேகம் எங்களுக்கு மேல வைத்து, எங்கள் ஒவ்வொருவருக்கு மேல வைத்து அந்த நரிகள் அந்த தந்திரங்களை எல்லாம் பிடிச்சு அழிக்கத்தக்கது அளவுக்கு, அந்த தந்திரங்களை எல்லாம் அழிச்சு நிர்மலமாய் போகத்தக்கது அளவுக்கு அந்த அபிஷேக வல்லமை, அந்த அபிஷேக வல்லமை மீது ஒரு விசை, மீது ஒரு விசை, மீது ஒரு விசை எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பட்ட 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 நிரப்பட்ட. சபைக்குள்ள சத்ருவின் தந்திரங்கள் ஈடுபடக்கூடாது ஆண்டவர், ஈடுபடக்கூடாது ஆண்டவர். அவன் தந்திரங்கள் அழிக்கப்படட்டும், அவன் தந்திரங்கள் அழிக்கப்படட்டும். பவுல் சொன்னாரே, சாத்தானின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று, சாத்தானின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்லி, நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொன்ன அந்த வார்த்தை நினைக்கிறோம், அந்த வார்த்தை நினைக்கிறோம். அந்த சத்ருவின் தந்திரங்களை நாங்கள் கண்டுபிடித்து அதை எதிர்த்து ஜெயித்து ஜெயம் எடுக்க ஒரு அபிஷேகம் வேணும், ஒரு அபிஷேகம் வேணும். சிம்சோன் தான் 300 நரியை பிடிக்க முடியும்னா, ஏ மாலா ராபாபா ரிபாலா ராமானா அந்த 300 நரிகளுக்கு நாங்க பிடிக்க அந்த அபிஷேகம் எங்களுக்கு வேணும், அந்த வல்லமை எங்களுக்கு வேணும், அந்த கிருபை எங்களுக்கு வேணும். இப்பொழுது 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 அந்த அபிஷேகத்தால் நிரப்பி, அந்த வல்லமையால் நிரப்பி அந்த நரியின் தந்திரங்களை எல்லாம் சபைக்குள்ள உலாவி வருகிற நீ பா பாபா ரீ பா காமானா சபைக்குள்ள உலாவுகிற அந்த தரைகள் எல்லாம், அந்த தந்திரங்கள் எல்லாம் எனக்கு அழிச்சு நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம், எனக்கு அழிச்சு நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம், எனக்கு அழிச்சு முறியடிச்சு ஜெபிக்கிறோம், எனக்கு அழிச்சு முறியடிச்சு ஜெபிக்கிறோம். ரீபா கபா கட ரக ரீபா நர மன ஒரு அக்கினி இறங்கட்டும், ஒரு அக்கினி இறங்கட்டும், ஒரு அக்கினி இறங்கட்டும், ஒரு அக்கினி இறங்கட்டும், ஒரு அபிஷேகம் இறங்கட்டும், ஒரு அபிஷேகம் இறங்கட்டும், ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை. அந்த தந்திரத்தை அழிக்க, அந்த தந்திரத்தை அழிக்க ஒரு அபிஷேக வல்லமை. சத்ருவின் தந்திரம், அந்த பெலிஸ்தருடைய தந்திரத்தை அழிக்க, அந்த பெலிஸ்தர் மாட்ட வைக்கிற, எங்களை சிக்க வைக்கிறதற்காகவே எங்களை எங்கேயாவது சிக்க வைக்கணும், எங்களை எங்கேயாவது மாட்ட வைக்கணும். நாங்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு, நாங்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு, நாங்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு அதையே யோசித்து 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 ஆண்டவரை ஒண்ணுமில்லாம போகத்தக்கது அளவுக்கு எங்களை சிக்க வைக்க நினைக்கிற, எங்களை மாட்ட வைக்க நினைக்கிற அந்த பெலிஸ்த தந்திரம், அந்த நரிகள் எல்லாம், அந்த நரிகள் எல்லாம் இன்னைக்கு அழிக்கப்படணும், இன்னைக்கு அழிக்கப்படணும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட நரியின் ஆவி, அப்படிப்பட்ட நரியின் ஆவிகள் எல்லாம், அப்படிப்பட்ட நரியின் வல்லமைகள் எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறோம். அதை மேற்கொள்ள ஒரு அபிஷேகம் வேணும், அதை மேற்கொள்ள ஒரு அபிஷேகம் வேணும், அதை மேற்கொள்ள ஒரு வல்லமை வேணும், அதை மேற்கொள்ள ஆண்டவரே அந்த 300 நரியும் சிம்சோன் தான் பிடிக்க முடியும்னா, அந்த சிம்சோனுக்கு மேலே வச்ச அதே அபிஷேக வல்லமைய, அதே அபிஷேக வல்லமைய, அதே அபிஷேக வல்லமைய எங்கள் ஒவ்வொருவர் மேலும், எங்கள் ஒவ்வொருவர் மேலும், எங்கள் ஒவ்வொருவர் மேலும், எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நீ மாலா பாபா நீ பாலா ராமானா கட்டவுந்து ஜெபிக்கிற, சபை மேல கட்டவுந்து ஜெபிக்கிற, சபை மேல கட்டவுந்து ஜெபிக்கிற, சபைக்கு மேல கட்டவுந்து ஜெபிக்கிற அந்த சிம்சோனுக்கு மேல வச்ச அதே அபிஷேக வல்லமை, அதே அபிஷேக வல்லமை அந்த நரிகளை பிடிச்சு, அந்த நரிகளை பிடிச்சு அழிச்சு நிர்மலமாக்குற அந்த அபிஷேக வல்லமை, அந்த அபிஷேக வல்லமை
இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் அந்த அபிஷேக வல்லமையா அந்த அபிஷேக வல்லமையா எங்களை ஒவ்வொருவரும் நிரப்பங்க 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 நிரப்பி இப்ப அந்த ஆவியை கட்டி செபியும் இந்த ஆவியை கட்டி செபிங்க அந்த சத்ருவின் தந்திரம் அந்த பெலிஸ்திய ஆவியின் தந்திரங்கள் அந்த பெலிஸ்திய பிசாசின் வல்லமையின் தந்திரங்கள் இன்னைக்கு அழிச்சு நிர்மூலமாக்கி போடுங்கப்பான்னு சொல்லி எல்லாம் அப்படியே ஆவியை நிரம்பி செபி எல்லாம் ஆவியை நிரம்பி செபி இனி அந்த பிசாசின் தந்திரம் எங்க சபைக்கு வந்து ஈடுபடக்கூடாது அந்த பிசாசின் தந்திரங்கள் முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகணும் முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகணும் எல்லாம் அப்படி அந்நிய பாஷை செபிங்க அந்நிய பாஷை ஜோமனுங்க அந்த பெலிஸ்த ஆவியின் தந்திரம் அந்த பெலிஸ்த ஆவியின் தந்திரம் அந்த பெலிஸ்த ஆவியின் தந்திரம் குறிப்பா அந்த பெலிஸ்திய ஆவியின் தந்திரம் சிம்சோன் காலத்துல கிரிய செஞ்ச அந்த பெலிஸ்திய ஆவியின் தந்திரங்கள் எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படணும் ரீபா லர மன கம நத டட அரக்க மன ஷபா துட அந்த தந்திரங்கள் சபைகள் உலாவ கூடாது தந்திரமே ஜனத்தை மாட்ட வைக்க நினைக்கிற பிடிக்க வைக்க நினைக்கிற பிடிச்சு வைக்க நினைக்கிற அந்த தந்திரமான ஆவி அந்த தந்திரமான யோசனை அவன் தந்திரமான எண்ணங்கள் முற்றிலுமா அழிஞ்சு நிர்மலமாய் போகட்டும் முற்றிலுமாய் அழிஞ்சு நிர்மலமாய் போகட்டும் முற்றிலுமாய் அழிஞ்சு நிர்மலமாய் போகட்டும் முற்றிலுமாய் அழிஞ்சு நிர்மலமாய் போகட்டும் அந்த தந்திரங்களை எல்லாம் கர்த்தரை அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா கர்த்தரை அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் அந்த பெலிஸ்திய ஆவியின் வல்லமைகள் எல்லாம் அந்த பெலிஸ்திய ஆவியின் கிரியைகள் எல்லாம் முற்றிலுமாய் 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 செயலிழந்து போக பண்ணுங்க செயலிழந்து போக பண்ணுங்க முற்றிலுமாய் செயலிழந்து போக பண்ணுங்க முற்றிலுமாய் செயலிழந்து போக பண்ணுங்க அந்த பெலிஸ்திய ஆவியின் தந்திரங்கள் எல்லாம் முற்றிலுமா முறியடிக்கிறோம் வேரோட பிடுங்கி எறிகிறோம் வேரோட பிடுங்கி எறிகிறோம் பெலிஸ்திய ஆவியின் தந்திரங்கள் எல்லாம் வேரோட பிடுங்கி எறிகிறோம் வேரோட பிடுங்கி எறிகிறோம் வேரோட பிடுங்கி எறிகிறோம் அந்த பெலிஸ்திய வல்லமையின் தந்திரங்கள் எல்லாம் அந்த பெலிஸ்திய ஆவியின் தந்திரங்கள் எல்லாம் முற்றிலுமாய் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்க முற்றிலுமாய் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்க முற்றிலுமாய் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்க முற்றிலுமாய் ஒன்றுமேலமாக்கி போடுங்க முற்றிலுமாய் ஒன்றுமேலமாக்கி போடுங்க முற்றிலுமாய் ஒன்றுமேலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறோம் ஒன்றுமடி ஜெபிக்கிறோம் அந்த தந்திரங்கள் எல்லாம் குறிப்பா வாலிப பிள்ளைகளை மையமாக வச்சு போராடுற அந்த பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் அந்த பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் இன்னைக்கு முறியடிக்கப்படுவதாக இன்னைக்கு முறியடிக்கப்படுவதாக சபையில் இருக்கிற கிளை சபை இருக்கிற ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை குறி வச்சு தாக்க நினைக்கிற அந்த பிள்ளைகளை சிக்க வைக்க நினைக்கிற அந்த பிள்ளைகளை மாட்ட வைக்க நினைக்கிற எல்லா ஆண்டவரே துதிக்கிற பெலிஸ்திய தந்திரத்தின் ஆவி அந்த தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமா அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்க சார் முற்றிலுமா அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்க குறிப்பா சபை மக்கள் பொருளாதாரத்தில் எங்கேயோ போய் சிக்க வைக்க நினைக்கிற பணத்தில் எங்கேயோ மாட்ட வைக்க நினைக்கிற கடன்ல மாட்ட வைக்க நினைக்கிற கடன்ல சிக்க வைக்க நினைக்கிற அந்த பிசாசின் தந்திரங்கள் அந்த பிசாசின் தந்திரங்கள் இன்னைக்கு அழிக்கப்படுவதாக இன்னைக்கு அழிக்கப்படுவதாக அந்த பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் இன்னைக்கு அழிக்கப்படுவதாக என் ஜனத்தை கடன்ல சிக்க வைக்கிற பொல்லாத பெலிஸ்திய தந்திரம் அந்த நரியின் தந்திரம் அந்த நரியின் தந்திரங்கள் எல்லாம் இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா என் ஜனத்தை கடன்ல சிக்க வைக்கிற எங்க ஜனத்தை கடன் கொடுக்காம கடன் வாங்க வைக்கிற அப்படிப்பட்ட பெலிஸ்திய ஆவிகள் அப்படிப்பட்ட பெலிஸ்திய ஆவிகள் அப்படிப்பட்ட பெலிஸ்திய வல்லமைகள் எல்லாம் இந்த நாட்கள் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்க முற்றிலுமா அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்க முற்றிலுமா அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்க அப்படியே ஜெபி எதெல்லாம் கர்த்தருக்கு ஏவறாரோ அந்த பிசாசு எங்களா தந்திரமா மாட்ட வைக்க நினைக்குதோ அந்த பிசாசு பெலிஸ்திய ஆவி எங்களா தந்திரமா மாட்ட வைக்க நினைக்குதோ அங்கெல்லாம் கிரியை செய்யற எதெல்லாம் கர்த்தருக்கு ஞாபகப்படுத்துறாரோ அதுக்கெல்லாம் அப்படியே ஜெபிங்க அதுக்கெல்லாம் அப்படி எல்லாம் சேர்ந்து ஜெபிங்க அதுக்கெல்லாம் அப்படியே ஜெபிங்க அந்த பிள்ளைகள் எங்களை மாட்ட வைக்க நினைக்கிறான் எங்களை சிக்க வைக்க நினைக்கிறான் எதை நன்மையை போல காட்டி அவளை சிக்க வச்சு மாட்ட வச்சு அதை விட்டு வெளியே வர முடியாம அதிலேயே சிக்கி கொண்டு இருக்க வைக்கிற அந்த பெலிஸ்திய ஆவி அந்த நரியின் தந்திரம் அந்த பெலிஸ்திய தேசத்துல தான் சிம்சோன் காலத்துல தான் 300 நரி இருக்குதாங்க சிம்சோன் காலத்துல தான் 300 நரி இருக்குது சிம்சோன் காலத்துல தான் அங்க 300 நரியை சிம்சோன் பிடித்தா அந்த நரிகள் இன்னைக்கு பிடிக்கப்படணும் அந்த நரிகள் இன்னைக்கு பிடிக்கப்படணும் அந்த நரிகளுக்கு பிடிக்கப்படணும் இனி சபைக்குள்ள உலாவ கூடாது அந்த நரி சபைக்குள்ள உலாவ கூடாது அந்த நரிகள் சபைக்குள்ள உலாவ கூடாது நீமா லாரா மானா கதா ரீபா லாரா மானா சபா ரட்சிக்கப்பட குடும்பத்துல உலாவ கூடாது ரட்சிக்கப்பட பிள்ளைகளுக்கு மத்தியில உலாவ கூடாது தந்திரமான முறையில எங்கேயோ மாட்ட வைக்க சத்துரு போட்டு வச்சிருக்க குறிப்பா அந்த பெலிஸ்திய ஆவி போட்டு வச்சிருக்கிற அந்த தந்திரங்களை எல்லாம் கர்த்தருக்கு உடைச்செறிங்கப்பா இன்னைக்கு உடைச்செறிங்கப்பா அந்த பிசாசின் தந்திரம் இன்னைக்கு முறியடிக்கப்படணும் இன்னைக்கு முறியடிக்க
முறியடிக்கப்படணும். அந்த பெலிஸ்திய ஆவியின் தந்திரம், அந்த பெலிஸ்திய ஆவியின் தந்திரங்கள் எல்லாம் இன்னைக்கு முற்றிலுமா முறியடிக்கப்படணும், முறியடிக்கப்படணும், முறியடிக்கப்படணும். குறிப்பா எங்க பொருளாதாரத்துல ஆண்டவரே எங்களை சிக்க வைக்கிற, எங்களை பணத்துல சிக்க வைக்கிற, பணத்துல மாட்ட வைக்கிற அந்த பெலிஸ்திய ஆவி, அந்த பெலிஸ்திய ஆவி இன்னைக்கு அழிக்கப்படணும், அன்னைக்கு அழிக்கப்படணும். அந்த நரி எனக்கு பிடிக்கணும், அந்த நரி எனக்கு பிடிக்கிறோம், அந்த நரி எனக்கு பிடிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள நுழைஞ்சு பணத்துல சிக்க வைக்கிற, கடல்ல சிக்க வைக்கிற, பாவத்துல சிக்க வைக்கிற, எங்கேயோ சிக்க வைக்கிற, மாட்ட வைக்கிற அந்த பெலிஸ்திய நரிய, அந்த நரி எனக்கு பிடிக்கிறோம், அந்த நரி எனக்கு பிடிக்கிறோம். எங்க சபை மக்கள் குடும்பத்துல சபைக்குள்ள ஆண்டவரே மக்களை எங்கேயோ சிக்க வைக்க தந்திரமான முறையில சுற்றி கொண்டு இருக்கிற அந்த நரிய பிடிக்கிறோம், அந்த நரிய பிடிக்கிறோம், அந்த நரிய பிடிக்கிறோம். அந்த நரி எனக்கு அழிக்கப்படணும், அந்த நரி எனக்கு அழிக்கப்படணும், அந்த நரி எனக்கு அழிக்கப்படணும், அந்த நரி எனக்கு அழிக்கப்படுவதாக, அந்த நரி எனக்கு அழிக்கப்படுவதாக, அந்த நரி எனக்கு முறியடிக்கப்படுவதாக, அந்த நரி எனக்கு முறியடிக்கிறோம், அந்த நரி எனக்கு முறியடிக்கிறோம், அந்த நரி எனக்கு முறியடிக்கிறோம், அந்த நரி எனக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறோம், அந்த நரி எனக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு, ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள நுழைஞ்சு எங்கேயோ மாட்ட வச்சு, எங்கேயோ சிக்க வச்சு வெளியே வர முடியாம அதையே யோசித்து அதலையே விட்டு வெளியே வராத அளவுக்கு கிரிய செய்கிற அந்த பெலிஸ்திய ஆவிகள் இன்னைக்கு முற்றிலுமா அழிச்சு நிர்மூலமாக்குறோம். வேரோட பிடிக்கி எறிகிறோம். இனி சபைக்கு மத்தியில இந்த பெலிஸ்திய ஆவி உலாவ கூடாது, சபைக்கு மத்தியில அசைவாட கூடாது, சபைக்கு மத்தியில கிரிய செய்ய கூடாது, சபைக்கு மத்தியில கிரிய நடப்பிக்க கூடாது. அப்படிப்பட்ட பெலிஸ்திய வல்லமை எல்லாம், அப்படிப்பட்ட பெலிஸ்திய கிரியைகள் எல்லாம் எனக்கு அழிச்சு நிர்மூலமாக்கி போடுங்கப்பா. சபையை ஒருமனப்பட்டு நிக்கிறோம், சபையை ஒருமனப்பட்டு நிக்கிறோம், சபையை ஒருமனப்பட்டு நிக்கிறோம், சபையை இணைந்து நிக்கிறோம், சபையை இணைந்து நிக்கிறோம். அப்படிப்பட்ட பெலிஸ்திய வல்லமைகள் இன்னைக்கு வேரோடு அழிக்கப்படணும், இன்னைக்கு வேரோடு அழிக்கப்படணும், இன்னைக்கு வேரோட பிடிக்கு எரியப்படுவதாக இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர் கர்த்தர் அப்படி கிரியை செய்வதற்காக நன்றி சொல்லும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய முதலாவது கிரியை அந்த பெலிஸ்திய சிம்சோன் காலத்தில், ஒவ்வொரு காலத்திலும் சவுல் காலத்தில் கிரியை செஞ்சது வேறு, தாவீது காலத்தில் கிரியை செஞ்சது வேறு. அப்படி படிப்படி சொன்ன பெலிஸ்திய சிம்சோன் காலத்தில் கிரியை செஞ்ச இந்த பெலிஸ்திய ஆவி தான் இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறது. பெலிஸ்திய ஆவி, ஏன்னா பெலிஸ்திய ஏற்கனவே ஜெபிச்சிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஜெபிக்கிறது சிம்சோன் காலத்தில் நியாயாதிபதிகளில் சிம்சோன் காலத்தில் கிரியை செஞ்ச பெலிஸ்திய ஆவி. அந்த பெலிஸ்திய ஆவி தான் இன்னைக்கு நம்ம கட்டி ஜெபிக்கிறோம். நம்முடைய முதலாவது கிரியை 14ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 14:3 சிம்சோனுடைய அப்பாவும் அம்மாவும் சொல்லுவாங்க. அவன் சொல்றான், திம்னாத்தில் ஒரு பெண்ணை கண்டிருக்கிறேன், அந்த பெலிஸ்திய தேசத்துல ஒரு பெண்ணை கண்டிருக்கிறேன், அவளை திருமணம் செய்யணும். அது அவங்க 2 பேரும் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தியரா, விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தியரா. விருத்த சேதனம் ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் அடையாளத்தின் அடையாளம், ஒரு அடையாளம். எது? விருத்த சேதனம் ஒரு அடையாளம். மோசே எப்போ அந்த பார்வானி குமாரத்தை பார்த்த உடனே இவ எபிரேய பிள்ளைன்னு சொன்னா அந்த விருத்த சேதனம் யாருக்குள்ள இருந்துச்சுன்னா மோசைக்குள்ள இருந்துச்சு. அப்ப விருத்த சேதனம் என்ன? ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடையாளம். அப்ப பெலிஸ்திய ஆவி என்ன செய்யுது அப்படின்னா, அடையாளம் இல்லாம வாழ வைக்கிறது பெலிஸ்திய ஆவி. நம் இருக்கிற இடத்துல ஒரு அடையாளம் இருக்கணும். நம்ம யார்? நமக்கு ஒரு அடையாளம் இருக்கணும். எலியாவுக்கு ஒரு அடையாளம் இருந்துச்சு, யோவான ஸ்நானகனுக்கு ஒரு அடையாளம் இருந்துச்சு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும். அந்த அடையாளத்தை அழிச்சு அடையாளம் இல்லாம வாழ வைக்கிறது எதுன்னா இந்த பெலிஸ்திய ஆவி. முதலாவது கிரியை, பக்கத்துல கையை பிடிச்சி எங்க சபைக்குள்ள எங்களுக்குள்ள அடையாளம் இல்லாம வாழ வைக்கிற இந்த பெலிஸ்திய ஆவி இலக்கத்தை அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பான்னு சொல்லி, பெலிஸ்திய ஆவி இலக்கத்தை அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பான்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் எல்லா வாய்களை திறந்து அந்நிய பாஷை ஜெபிக்கிறோம், அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறோம். இது முக்கியமானது. நமக்கு அடையாளம் அவசியம். அடையாளம் இல்லைன்னா ஆபத்து அதிகம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல்ல ஆண்டவர் அடையாளத்தை பார்த்து தான் கொள்ளை நோயை வரப்பணாம போனார், அழிவிலிருந்து தாண்டி போனார், அழிக்காம தப்பு வச்சு போனார். அடையாளம் ஒரு அவசியம். அடையாளம் தான் நமக்கு பெரிய ஆசுவத்தை கொண்டு வரும். அடையாளம் இல்லாம வாழ வைக்கிறது அந்த பெலிஸ்திய ஆவி. சிம்சோன் காலத்தில் வாழ்ந்த அந்த பெலிஸ்திய ஆவி ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு அடையாளமே இல்லாம இல்ல அடையாளங்களை அழிச்சு வாழ வைக்கிற அந்த பெலிஸ்திய ஆவிகளை எல்லாம் கர்த்தர் எனக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா, எனக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்க. எல்லாம் ஜெபிப்போம். எல்லா வாய்கள் எல்லா சத்தம் உயர்த்தபடி ஜெபிங்க. எல்லா சத்தத்தை உயர்த்தபடி ஜெபம். இயேசுவின் நாமத்தால் எங்க அடையாளத்தை மாற்ற நினைக்கிற, எங்க அடையாளத்தை அழிக்க நினைக்கிற
எங்களை அடையாளம் இல்லாம வாழ வைக்கிற அந்த பெலிஸ்திய ஆவிகள், அந்த பெலிஸ்திய வல்லமைகள், அந்த பெலிஸ்திய வல்லமைகள் இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா. இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா. அந்த விருத்த சேதனம் இல்லை, அந்த அடையாளம் இல்லாம வாழ வைக்கிற, அந்த அடையாளமே இல்லாம தூண்ட வைக்கிற, அடையாளம் இல்லைன்னா கூட பரவாயில்லைன்னு வாழ வைக்கிற, எங்க அடையாளத்தை அழிக்கிற அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, அப்படிப்பட்ட ஆவிதான் பெலிஸ்திய ஆவி. அந்த பெலிஸ்திய ஆவியை இன்னைக்கு கர்த்தர் முறியடிச்சு போடுங்க. அந்த பெலிஸ்திய ஆவியை இன்னைக்கு கர்த்தர் முறியடிச்சு போடுங்க. எங்க அடையாளத்தை அழிக்கிற, எங்க அடையாளம் இல்லாம வாழ வைக்கிற ரீபா லரா மானா காமா நாதா டாடா அல்மா ரக்கா மானா ஷேமா நாதா டாடா ரகா மானா ரீபா லரா மானா காமா நாதா எங்க அடையாளத்துல கையை வைக்கிற, எங்க அடையாளத்துல கையை வைக்கிற ஆண்டவரே, 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 எங்க அடையாளத்துல கையை வைக்கிற இந்த பெலிஸ்திய ஆவி, இந்த பெலிஸ்திய ஆவி இன்னைக்கு முறியடிக்கப்படுவதாக, இன்னைக்கு முறியடிக்கப்படுவதாக. எங்க சபையில இருக்கிற அடையாளத்தை அழிக்க நினைக்கிற, எங்க சபை மக்களுடைய அடையாளத்தை அழிக்க நினைக்கிற, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்தினுடைய அடையாளத்தை அழிக்க விரும்புகிற அந்த வல்லமை இன்னைக்கு முறியடிக்கப்படணும், இன்னைக்கு முறியடிக்கப்படணும், இன்னைக்கு முறியடிக்கப்படணும், இன்னைக்கு முறியடிக்கப்படணும். எங்க அடையாளத்தை அழிக்க நினைக்கிற, எங்க அடையாளத்தை கெடுக்க நினைக்கிற, எங்க அடையாளத்தை முறியடிக்க நினைக்கிற எல்லா விதமான பெலிஸ்திய ஆவிகள், எல்லா விதமான பெலிஸ்திய ஆவிகள் இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா. நிர்மலமாக்கி போடுங்க, நிர்மலமாக்கி போடுங்க. எங்க அடையாளத்தை சத்துரு கையை வைக்கவே கூடாது, எங்க அடையாளத்தை சத்துரு கையை வைக்கவே கூடாது, எங்க அடையாளத்துக்கு மேல சத்துரு கையை வைக்கவே கூடாது. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஏசாயா சொன்னதை போல இஸ்ரவேலில் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் அற்புதங்களாகவும் அடையாளமாக வாழணும், அற்புதமாகவும் அடையாளமாக நாங்கள் வாழணும். நாங்கள் இருக்கிற இடத்துல எங்க வாழ்க்கை ஒரு அடையாளம், எங்க பேச்சு ஒரு அடையாளம், எங்க வஸ்திரம் ஒரு அடையாளம், எங்க பார்வை ஒரு அடையாளம், எங்க நடை ஒரு அடையாளம், எங்க செயல்கள் ஒரு அடையாளம். ஒவ்வொரு அசைவுகளிலும் அடையாளம் பதிச்சு அடையாளத்தோட வாழ நாங்க விரும்பணுமே ஒழிய அடையாளமே இல்லாம, அடையாளம் இல்லாம வாழ வைக்கிற, அடையாளத்தை அழிச்சு வாழ வைக்கிற அப்படிப்பட்ட இந்த பெலிஸ்திய ஆவி, அப்படிப்பட்ட இந்த பெலிஸ்திய ஆவி இன்னைக்கு சபைகளுக்கு மத்தியில, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு மத்தியில, குடும்பங்களுக்கு மத்தியில எல்லா விதமான கிரியை தூண்டுகிற, அடையாளத்தை அழிச்சு வாழ வைக்கிற இந்த பெலிஸ்திய ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிச்சு ஜெபிக்கிறோம், இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறோம், இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். வேண்டிக் கொள்ள போக எந்த காரியத்திலும் ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டா பிதாவில் உண்டாகிற சொன்னீங்களேப்பா, பூமியில எவைகளை கட்டுவீங்களோ அது பல்லவத்தில் கட்டப்படும் சொன்னீங்களேப்பா. நாங்க ஒருமனப்பட்டு கட்டுகிறோம், நாங்க ஒருமனப்பட்டு கட்டுகிறோம். சபையின் அடையாளத்தில் கையை வைக்கிற, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத அடையாளத்தை கையை வைக்கிற, குடும்பத்தின் அடையாளத்தில் கையை வைக்கிற இந்த பெலிஸ்திய ஆவிகள், இந்த பெலிஸ்திய வல்லமைகள் இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடும், இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடும், இன்னைக்கு அழிச்சு முறியடிச்சு போடுங்க, இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்க சாமி, இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்க இயேசுவின் நாமத்தில். அந்த பெலிஸ்திய வல்லமைகள் எல்லாம் எங்க அடையாளத்தில் கையை வச்சு அடையாளத்தை அழிச்சு வாழ தூண்டுகிற, அடையாளமே இல்லாம வாழ தூண்டுகிற அப்படிப்பட்ட அந்த பெலிஸ்திய ஆவிகள் எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆபத்தை கொண்டு வருவதற்காகவே எங்க அடையாளத்தில் கையை வைக்கிற இந்த பெலிஸ்திய ஆவிகள் அழிக்கப்படணும். அன்னைக்கு பெலிஸ்திய ஆவிகள் அழிக்கப்படணும். இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றினது, கொள்ளை நோய் வராம காப்பாற்றினது அடையாளம் என்றால் அந்த அடையாளம் எங்களுக்கு வேணும்ப்பா, அந்த அடையாளம் எங்களுக்கு வேணும்ப்பா, அந்த அடையாளம் எங்களுக்கு வேணும். ஆண்டவரே, எங்களை கொள்ளை நோய்கள் வராம, அடுத்த வருகிற ஆபத்து எங்களுக்கு வராம, எங்கள் குடும்பத்துக்கு வராம, எங்கள் பிள்ளைகளுக்கு வராம எங்களை தடுப்பதற்கு அடையாளம் அவசியமானால், அடையாளம் முக்கியமானால் அந்த அடையாளத்தை அழிப்பச்சு எங்களுக்கு ஆண்டவரை பாதிப்பை தேவ சமூகத்தை கொண்டு வருவதற்கு திட்டம் போட்டு வச்சிருக்கிற அப்படிப்பட்ட பெலிஸ்திய ஆவி, அப்படிப்பட்ட பெலிஸ்திய ஆவி சத்ரு கையிலிருந்து அல்ல, தேவனிடத்திலிருந்தே ஒரு ஆபத்தை கொண்டு வர வேண்டும், தேவ ஜனங்களுக்கு ஒரு ஆபத்தை கொண்டு வர வேண்டும், கர்த்தர் கையினாலே அழிக்கப்பட வேண்டும், கர்த்தருடைய கையினாலே பாதிக்கப்பட வேண்டும் என்று திட்டம் போட்டு ரீபா லர மன கம நதா அப்படிப்பட்ட திட்டம் போட்டு எங்க அடையாளத்தை அழித்து கொண்டு இருக்கிற, எங்க அடையாளத்தை கெடுத்து கொண்டு இருக்கிற நீமா நர மன கப தட அப்படிப்பட்ட பெலிஸ்திய ஆவி, அப்படிப்பட்ட பெலிஸ்திய ஆவி இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்க, இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்க, இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்க. எங்களை அழிக்க திட்டம் போட்டு வச்சிருக்கிற அந்த பெலிஸ்திய வல்லமைகள் இன்னைக்கு முறியடிக்கப்படணும், இன்னைக்கு முறியடிக்கப்படணும், இன்னைக்கு முறியடிக்கப்படணும். அந்த பெலிஸ்திய வல்லமைகள் இன்னைக்கு முறியடிக்கப்படணும், அந்த பெலிஸ்திய ஆவிகள் இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாய் படணும் இயேசுவின் நாமத்தினாலே.
சபை நாமத்தில் எங்க சபை ஒரு அடையாளமா மாறட்டும். நாங்கள் ஒரு அடையாளமா மாறணும். நாங்க இருக்கிற இடத்துல நாங்கள் ஒரு அடையாளம். ஆண்டவர் பேதுருவின் பேச்சு ஒரு அடையாளமா இருக்குமானா, எலியாவின் வஸ்திரம் ஒரு அடையாளமா இருக்குமானா, யோவான் சாப்பிட்ட சாப்பாடு ஒரு அடையாளமா இருக்குமானா, நாங்களும் ஒரு அடையாளமா வாழ முடியும். நாங்களும் ஒரு அடையாளமா வாழ முடியும். அந்த அடையாளம் ஆசீர்வாதமானா அந்த அடையாளத்தை கெடுத்து எங்களுக்கு ஆபத்தை உண்டாக்க நினைக்கிற இந்த பெலிஸ்திய ஆவிகள் இன்னையோட வேரோட பிடுங்கி எரியப்படணும் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தர் அப்படி கிரியை செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கூடுமே எல்லாம் எளிமை நின்று கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடங்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தான ஒடுக்கினீரே. சர்வ வல்ல அந்த பெலிஸ்திய ஆவிய சாத்தான ஓ சர்வ வல்லவரே. அவனுடைய இரண்டாவது கிரியை எப்படி வேணாலும் வாழலாம். இப்படிதான் வாழணும்னு இல்லை, எப்படி வேணாலும் என்ன செய்யலாம், வாழலாம். அந்த அடையாளம் என்ன அர்த்தம்? அடையாளத்துக்கு தான் கிரமம் செலுத்தணும், அடையாளத்துக்கு தான் கிரையம் செலுத்தணும், அடையாளத்துக்கு தான் கவனமாக பார்க்கணும். அடையாளம் தேவையில்லைன்னா எப்படி வேணாலும் வாழலாம். சபைக்கு போகிறோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பண்ணிட்டோம், ஓகே எப்படி வேணாலும் வாழலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி ஒரு தோராயமாக எப்படி வேணாலும் வாழலாம் என்று சொல்ல மனநிலையை உருவாக்கி இன்னைக்கு அடையாளமே இல்லாமல் எப்படியோ ஒன்று வாழ்ந்து கொண்டு இருக்கணும். அந்த எல்லைக்குள்ள கொண்டு வர்றது இந்த பெலிஸ்திய ஆவி. அப்படிப்பட்ட ரெண்டாவது கிரியை இன்னைக்கு கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கன்னு எல்லாம் வலதகையை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? அப்படி வலதகையை உயர்த்தி அப்படி ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே இயேசுவே நாமத்தை ஆண்டவரே, அடையாளத்தை அழிச்சு ஆண்டவரே எங்களை எப்படியோ ஒன்று எப்படி வேணாலும் வாழலாம், இப்படிதான் வாழ வேண்டும் என்ற எல்லைக்குள்ள இல்லாம எப்படி வேணாலும் வாழலாம். அப்படி அந்த எல்லைக்குள்ள எங்களை உருவாக்கி வச்சிருக்கிற அப்படிப்பட்ட சிந்தைய சபைக்குள்ள கொண்டு வருகிற இந்த பெலிஸ்திய ஆவிகள் எல்லாம், இந்த பெலிஸ்திய வல்லமைகள் எல்லாம் இயேசுவே நாமத்தை முற்றுமா நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். முற்றிலுமா நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். எல்லா ஜெபிங்க இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். ஆண்டவரே 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 அந்த பெலிஸ்திய வல்லமைகள் இன்னைக்கு முறியடிக்கப்படணும்ப்பா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். தகப்பனே 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 எப்படியோ ஒன்று வாழலாம், எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை, எப்படி வேணாலும் கத்த அப்படி ஒன்று பார்க்க மாட்டாது என்று அப்படிப்பட்ட எண்ணங்களை ஜனத்துக்குள்ளே கொண்டு வந்து, அப்படிப்பட்ட உணர்வுகளை ஜனத்துக்குள்ளே கொண்டு வந்து அந்த அடையாளமே இல்லாமல் எப்படியோ ஒன்று வாழ்ந்தா போதும், எப்படி வேணாலும் வாழலாம் என்ற எல்லைக்குள்ளே வைத்து இன்னைக்கு வாழ தூண்டுகிற, அப்படி வாழ வச்சிருக்கிற இந்த பெலிஸ்திய ஆவியின் கிரியைகள், இந்த பெலிஸ்திய வல்லமைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு எப்படி வேணாலும் அலங்காரம் பண்ணலாம், எப்படி வேணாலும் ஆடை உடுத்தலாம், எப்படி விடுதா தப்பு இல்லை என்ற எண்ணத்தை சபைக்குள்ள கொண்டு வந்து அல்மா ரக மானா கபா தட ரக நீமா நர மானா கமா நத டட ரக மானா சே ஓ ரக மானா ஷீமா லர மானா ரீபா லர மானா எப்படி வாழ்ந்தாலும் தப்பு இல்லை, கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டார், கர்த்தரோட பாதிக்காத மாட்டார் என்று சொல்லி இப்படிப்பட்ட எண்ணத்தை சர்ச்சைப்பட ஜனங்களுக்குள்ள கொண்டு வந்து எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழாம எப்படி அடையாளம் இருக்க வேண்டுமோ அந்த அடையாளத்தை அழிச்சு இன்னைக்கு எப்படியோ ஒன்று வாழ வைத்துக் கொண்டிருக்கிற இந்த பெலிஸ்திய ஆவிகள், இந்த பெலிஸ்திய வல்லமைகள், இந்த பெலிஸ்திய கிரியைகள் நீமா நர மானா கபா தட ரைக மானா ஷைபா லர மானா கபா தட ரக ரீபா லர மானா கமா நத டட ரக ரீபா லர மானா ஷமா நத டட அந்த பெலிஸ்திய வல்லமைகள் இன்னைக்கு அழிக்கப்படணும், இன்னைக்கு அழிக்கப்படணும், இன்னைக்கு முறியடிக்கப்படணும். இனி நாங்கள் எப்படியோ வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, எப்படி வாழ வேண்டுமோ அப்படிதான் வாழ அழைக்கப்பட்ட கூட்டம். அப்படி வாழ்வது
வாழ்வதற்கு இனமில்லாம, அப்படி வாழ்வதற்கு தோண்டாம, அப்படி வாழ்வதற்கு அர்ப்பணிப்பு இல்லாம, ஆண்டவரே ஆண்டவரே எப்படியோ ஒண்ணு, எதையோ ஒண்ணு, இனியோ ஒண்ணு என்று சொல்லி அப்படிப்பட்ட தோராய வாழ்க்கையை இன்னைக்கு எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வந்தாலும் தப்பு இல்லை, கர்த்தர் அப்படி செய்ய மாட்டார் என்ற மனப்பக்குவத்தை ஜனங்களுக்குள்ள கொண்டு வந்து இந்த பெலிஸ்திய ஆவி தந்திரமாய் சபைக்குள்ள கிரிய செய்யாதபடி அப்படி தந்திரமாய் கிரிய செய்கிற இந்த பெலிஸ்திய ஆவிகளை எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு சபையிலிருந்து முற்றிலுமா வேரோட பிடுங்கி எரிகிறோம். இன்னைக்கு வேரோட பிடுங்கி எரிகிறோம். இன்னைக்கு வேரோட பிடுங்கி எரிகிறோம். எது செஞ்சாலும் தப்பு இல்லை என்ற மனப்பக்குவத்தை சபைக்குள்ள கொண்டு வந்து எப்படி வேணாலும் வாழலாம் என்று, உலகத்தின்படியே உலக பிரகாரமாக வாழலாம் என்று சொல்லி இன்னைக்கு தூண்டுகிற, இன்னைக்கு துடிக்க வைக்கிற அப்படிப்பட்ட பெலிஸ்திய வல்லமைகள், அப்படிப்பட்ட பெலிஸ்திய ஆவிகள் எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா, அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா. இன்னைக்கு அப்படிப்பட்ட பெலிஸ்திய ஆவி இனி சபைக்குள்ள கிரியை நடப்பிக்க கூடாது, இனி கிரியை நடப்பிக்க கூடாது. இனி எப்படி வாழ வேண்டுமோ சபை அப்படித்தான் வாழ வேண்டும், எப்படி ஒழுங்க கிரமமாய் வாழ வேண்டுமோ, எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு, எப்படிப்பட்ட விருட்சேதனம், எப்படிப்பட்ட ஆண்டவர் டெடிகேஷன், எப்படிப்பட்ட ஜபம், எப்படிப்பட்ட உடை என்பதை குறித்து எல்லாவற்றிலும் ஒரு விருத்த சேதனம் ஆண்டவரே, ஒரு டெடிகேஷன் ஆண்டவரே எங்களுக்குள்ள உண்டாக்கி அப்படிப்பட்ட அடையாளத்தை பதிச்சு வாழ்வதற்கு எங்களை ஒவ்வொருவரும் உற்சாகப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம், ஒவ்வொருவரும் உற்சாகப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட வல்லமைகள் ஆண்டவரே இனி ஒரு நாள் பெலிஸ்திய ஆவிகள் இனி எங்க அடையாளத்தை கெடுத்து எப்படியோ வாழலாம் என்ற எண்ணத்தை சபைக்குள்ள கொண்டு வரவே கூடாது, சபைக்குள்ள கிரியை நடப்பிக்கவே கூடாது, சபைக்குள்ள கிரியை நடப்பிக்கவே கூடாது. அப்படிப்பட்ட பெலிஸ்திய வல்லமைகள் எல்லாம் இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறோம், நிர்மலமாக்கி போடும்படி நான் ஜெபிக்கிறேன், நிர்மலமாக்கி போடும்படி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆனாலும் தப்பு இல்லை, அந்த எண்ணனை சபையை விட்டு நீங்கணும், ரட்சிக்கப்பட தேவ ஜனங்களை விட்டு நீங்கணும். ஆண்டவர் எப்படி வாழ்ந்தாலும் தப்பு இல்லைன்ற அந்த ஆழமான எண்ணம் இன்னைக்கு பெலிஸ்திய ஆவி விதைச்சு வச்சிருக்கிற, பெலிஸ்திய ஆவி விதைச்சு மரமாய் வளர்த்து வச்சிருக்கிற அந்த மரத்தனுக்கு வேரோட பிடுங்கி எரிகிறோம், அந்த மரத்தனுக்கு வேரோட பிடுங்கி எரிகிறோம். எப்படி வாழ்ந்தாலும் சரி, எப்படி வாழ்ந்தாலும் சரி என்ற அந்த மனப்பக்குவம் இன்னைக்கு சபையை விட்டு நீங்குவதாக, இன்னைக்கு சபையை விட்டு வெளியேறுவதாக. எப்படி வாழ வேண்டுமோ நான் அப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆணித்தரமான டெடிகேஷன், ஒரு ஆணித்தரமான அர்ப்பணிப்பு, ஒரு ஆணித்தரமான அடையாளம் இன்னைக்கு சபையில பதிக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தர் அப்படி கிரியை செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மூணாவது குறிப்பு கவர்ச்சி. மூணாவது குறிப்பு, பார்த்த உடனே ஒரு ஆளை கவர்ந்து இழுக்கிற அளவுக்கு கிரியை செய்யறது இந்த பெலிஸ்திய ஆவி. சிம்சோனை பார்க்குறோம், இஸ்ரவேல் தேசத்தில் எவ்வளவோ பெண்கள் இருக்கிறாங்க, அவன் கண்களுக்கு என்னமா இல்லை, ஒருத்தர் பிரியமா, அவன் சொல்ல என் கண்களுக்கு பிரியமா இருந்தான் தான் சொல்கிறான். முதலாவது அவன் திம்னாத்துக்கு போகிறது, ஒரு பெண்ணை கண்டே, அவன் என் கண்களுக்கு எப்படிப்பட்டவ, பிரியமானவ, அதான் அவன் சொல்கிற ரிசல்ட். அப்போ கண்களுக்கு அது குடும்பத்துக்கு ஏற்றது அப்படி இல்லை. அது எப்படி சொன்னால், பார்த்த உடனே உன்னை கவர்ச்சிகர பண்ணுறது, பார்த்த உடனே கவர்ந்துறது, இல்லை பார்த்த உடனே கவுந்துடுறது. பார்த்த உடனே அது நல்லதா கெட்டதா அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை, பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கான், உடனே அதை பண்ணு, உடனே வாங்கு. இந்த ஜெபகுருவை ஜெபிக்கும் போது இன்னொரு காரியம் நமக்கு ஞாபகம் வரணும். சீகேமின் ஆவிக்கு ஜெபிக்கும் போது நம்ம ஜெபிச்சோம், அது புதுசு, அது புதுசு, சரியா? புதுசாக ஒரு ஆளை பார்த்த உடனே அவன் கவர்ந்தான். ஆனால் இது என்ன, இது புதுசு இல்லை. ஸோ கவர்ச்சி, ஒரு ஆளை பார்த்த உடனே கவர்ந்து, ஒரு பொருளை பார்த்த உடனே கவர்ந்து. அப்போ எது ஒன்று நல்லா பேசின உடனே அப்படியே கவர்ந்துடுது, நல்லா பேசின உடனே கவர்ந்துடுது, பார்த்த உடனே கவர்ந்தது, சொன்ன உடனே கவர்ந்தது. அப்படி நம்ம கவர்ந்து இழுக்கப்படுவோமானா அதுக்கு பின்னால் இருக்கிறது எதுன்னா பெலிஸ்திய ஆவி. சிம்சோன் அந்த பெண்ணை பார்க்குறான், சம்மதமே இல்லை, முதல் முறையை தான் பார்த்துருக்க வாய்ப்புண்டு. பார்த்த உடனே அந்த பெண்ணால் அவன் என்ன செய்யப்பட்டான், கவர்ந்து இழுக்கப்பட்டான். என் கண்களுக்கு பிரியமானவன். எவ்வளவோ தடுத்து பார்த்துறவங்க அப்பாவும் அம்மாவும், சிம்சோனுடைய மனவும் எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க. அவங்க விருத்த சேதனை இல்லாதவங்கப்பா, வேணாம், இல்லை, அவன் என் கண்களுக்கு பிரியமானவன், என் கண்ணுக்கு பிரியமானவன். அப்போ ஒரு கவர்ந்து இழுக்கப்படுது, நம்ம கவர்றோம், நம்ம உடனே என்ன அட்ராக்ட் பண்ணுறோம், நம்மளை அட்ராக்ட் பண்ணுது, நம்மளை கவர்ந்து இழுக்குது. அப்படின்னா அதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு பெலிஸ்திய ஆவி. நல்ல பொருளை வாங்குவது தவறல்ல, நல்ல மனதில் பார்ப்பது தவறல்ல, சரியான நோக்கத்தோடு வாழ்வது தவறல்ல. ஆனால் ஒரு சொன்ன உடனே அதை கவர்ந்தரை பற்றியா அதுக்கு பின்னால் இருக்கிறது பெலிஸ்திய ஆவி. இப்படிப்பட்ட பெலிஸ்திய ஆவியை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுங்கப்பான்னு சொல்லி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் தலையை வானத்துக்கு உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? தலையை வானத்தை பார்த்து ஜெபம் பண்ணலாமா?
கண்களை வானத்துக்கு நேராக உயர்த்தபடி ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் எங்களை கவர்ந்து இழுக்கிற, எங்களை கவர்ந்து இழுக்க பண்ணுகிற எல்லா பெலிஸ்திய ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்படணும். தேவ ஜனங்களை கவர்ச்சிக்கு நேராக நடத்தி கவர்ந்து இழுப்பதற்கு எதையோ ஒன்றை பார்த்து, எதையோ ஒன்றை கேட்டு, எதையோ ஒன்றை நம்பி அப்படியே கவர்ந்து இழுக்கப்படுகிற, எங்களை கவுக்க நினைக்கிற, எங்களை தள்ள நினைக்கிற, எங்களை விழ வைக்கிற அப்படிப்பட்ட அந்த பெலிஸ்திய ஆவிகள் அப்படி கவர்ச்சியை காட்டி, ஏதோ ஒன்று கண்ணுக்கு முன்னாடி காட்டி, ஏதோ ஒன்று காதலை கேட்க வச்சு, ஏதோ ஒன்று எங்களை பார்க்க வச்சு, ஆண்டவரே 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 எங்களை கவர்ந்து இழுக்க, ஆண்டவரே எங்களை கவர்ந்து தள்ள பார்க்கிற, எங்களை கீழே தள்ள பார்க்கிற, எங்களை கீழே விழ வைக்க பார்க்கிற, அதனால ஒரு பெருத்த சேதத்தை ஏற்படுத்த நினைக்கிற இந்த பெலிஸ்திய ஆவிகள், இந்த பெலிஸ்திய வல்லமைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால் சபையில முறியடிக்கப்பட்டு போகட்டையா. சபையில ஒரு நபரை ஒருவர் காரியத்தில் கவர்ந்து இழுக்கப்படவே கூடாது. கவர்ச்சிகரமான விளம்பரங்கள், கவர்ச்சிகரமான பேச்சு, கவர்ச்சிகரமான உடை, கவர்ச்சிகரமான காரியம், கவர்ச்சிகரமான செயல்கள் எதையும் பார்த்து நாங்கள் கவர்ந்துடவே கூடாது. எங்களை அட்ராக்ட் பண்ணிடவே கூடாது. நாங்கள் விழுந்தரவே கூடாது ஆண்டவர். எதையும் பார்த்து நாங்கள் விழுந்தரவே கூடாது ஆண்டவர். எதையும் பார்த்து நாங்கள் கவர்ந்து இழுக்கப்பட்டு விடவே கூடாது. எவைகளால் நாங்கள் பிடிக்கப்பட்டு விடவே கூடாது ஆண்டவர். அப்படி கவர்ச்சிகரமான காரியத்தை எங்களை கண்களுக்கு முன்பாக காட்டி, எங்கள் காதுகளை கேட்க வச்சு, எங்களுக்கு தெரியப்படுத்தி, எங்களை சிக்க வைக்க நினைக்கிற, எங்களை மாட்ட வைக்க நினைக்கிற, எங்களை விளத்தல துடிக்கிற இப்படிப்பட்ட அந்த பெலிஸ்திய ஆவிகள் எல்லாம், இப்படிப்பட்ட பெலிஸ்திய வல்லமைகள் எல்லாம் இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா. இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா. இப்பேற்பட்ட கவர்ச்சிகர விளம்பரங்களை கேட்டாலும், கவர்ச்சிகர வார்த்தைகளை கேட்டாலும், கவர்ந்து இழுக்கிற எந்த காரியத்தை கேட்டாலும் நாங்கள் கவர்ந்துடவே கூடாது. நாங்கள் அட்ராக்ட் பண்ணிடவே கூடாது. குடிப்பாய் நாங்கள் அட்டாக் ஆகிடவே கூடாது ஆண்டவரே. எங்களை ஆண்டவர் தாக்கிடவே கூடாது ஆண்டவரே. அதுக்கெல்லாம் நாங்கள் கவனமாக இருந்து அதை குறித்து நிதானித்து இது சரியா தவறா என்று நிதானிக்கிற அந்த தேவ ஆவிதான் எங்களுக்குள்ள கிரியை செய்யணுமே ஒழிய, பார்த்த உடனே அது சரியா தவறா என்று யோசிக்காம எங்களை கவர்ந்து இழுக்க வைக்கிற, எங்களை தாக்க வைக்கிற, எங்களை தாக்கப்பட வைக்கிற இந்த பெலிஸ்திய ஆவிகள் ஆண்டவர் இந்த கவர்ச்சியை காட்டி எங்களை இழுக்க நினைக்கிற, கவர்ச்சியை காட்டி எங்களை விழ வைக்க தூண்டுகிற இந்த பெலிஸ்திய ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். தகப்பனே துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். ஏதாலும் நாங்கள் கவர்ந்து இழுக்கப்படாதபடி, கவர்ச்சியை நம்பி ஏமாறாதபடிக்கு நாங்கள் கவனமாக இருக்க, ஜாக்கிரதையாக இருக்க, எச்சரிக்கையாக இருக்க, விழிப்பாக இருக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபையை தந்து நீர் காத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் நடக்கினீரே, கடும் புயல் சாத்தான ஒடுக்கினீரே, சர்வ சாத்தான ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அவனுடைய 4வது கிரியை எதையும் ஏற்றுக்கொள்வதற்கு பழகினது. சிம்சனுடைய அப்பா அம்மாவை சொல்கிறாங்க, அவங்க விருத்த சேதனம் இல்லாதவன் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவனை திருமணம் பண்ணக்கூடாது. இதே பற்றி யார் சொல்லணும் அப்படின்னா, அந்த காசாதை சார்ந்த பெண்ணுடைய தகப்பன் என்ன சொல்லியிருக்கணும், ஒருவேளை அந்த பிள்ளைப்ப சொல்லியிருந்தா கூட, இல்லைம்மா நம்ம அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க எபிரேயர், நம்ம பெலிஸ்தியர் என்ன செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தையை யார் வாழ்க்கையில் பார்க்க முடியலன்னு சொன்னால், அந்த காசா தேசத்தில் இருக்கிற அந்த பெண்ணினுடைய, அந்த திம்னாத்தூரில் இருக்கிறவனுடைய பெண்ணுடைய தகப்பன் வாயில் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அப்போ என்னன்னா, எதையும் சரி விடு, என்ன பண்ணுறது, அவ்வளோதான். ஆனால் ஏது நடக்கணும், இப்படி ஏன் நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாது, இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் இருக்கணும், அந்த எல்லைக்குள்ளே தான் கர்த்தருடைய பிள்ளைங்க வாழணும். ஒரு பிரச்சனையா, ஏன் நமக்கு பிரச்சனை, நம்ம ஏன் பிரச்சனையோட வாழணும், அப்படி வாழக்கூடாது, நம்ம இப்படி தான் வாழணும், அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அடையாளம். ஆனால் பெலிஸ்தாவை என்ன செய்யும், சரி விடு என்ன பண்ணுறது, சரி விடு என்ன பண்ணுறதுனாலே அங்கே புரிஞ்சிக்கலாம், அங்கே ஒரு பெலிஸ்தாவி உள்ளே வந்துருச்சு, அவ்வளோதான்.
அங்கே ஒரு பெலிஸ்திய ஆவி உள்ள வந்துருச்சு. சரி விடு, பிரச்சனையா சரி விடு, போராட்டமா சரி விடு, எதையும் ஏற்றுக்கொள்ளுவதற்கு பழக்க வைக்கிறது பெலிஸ்திய ஆவி. சிம்சோன் காலத்தில் இது. நான் இப்போ நம்ம ஜெபிக்கிறது எந்த காலத்தில்? இது சிம்சோன் காலத்தில் இப்படி தான் என்ன செய்யுது, ஒவ்வொரு காலகட்டத்தில் அவனுடைய செயல்களை மாற்றும். ஒவ்வொரு காலகட்டத்தில் செயல்களை மாற்றும். இன்றைக்கி எப்படி உலகத்தில் இன்றைக்கி பார்க்குற பேப்பரை திறந்தா 2 விஷயம் பிரதானமாக இருக்கும். ஒன்று கொலை. என்ன கொலை? காதலித்து என்ன செஞ்சான்? கொன்னான். காதலிச்சு கொன்னான். இன்னைக்கு பேப்பர்லையும் அந்த நியூஸ் இருக்குது. இன்னைக்கு பேப்பர் இந்த நியூஸ் இருக்குது. காதலிச்ச மனைவியை கொன்னான், காதலிச்ச கணவனை கொன்னான். 2வது என்ன? கொள்ளை. இங்கே கொள்ளை அடித்தா அங்கே பூட்டை உடைச்சி திருடினா, இங்கே பூட்டை உடைச்சி திருடினா, இங்கே தங்கத்தை. இதுதான் இன்னைக்கு ஃபேமஸாக இருக்குது. ஒரு காலத்தில் என்ன? சின்ன பிள்ளைங்க புறம் செத்தாங்க, சின்ன பிள்ளைங்க புறம் செத்தாங்க, சின்ன பிள்ளைங்க புறம் செத்தாங்க. ஒரு காலத்தில் என்ன? விபத்து விபத்து விபத்து. பிசாசு என்ன செய்வான்? நம்ம ஒன்றுக்கு ஜபிச்சான், அடுத்த கிரியை என்ன செய்கிறான்? அந்த பண்ணுறான். அப்போது சிம்சோன காலத்தில் எப்படி கிரியை செஞ்சான், அதை நம்ம ஜபிக்கிறது. சிம்சோன் காலத்தில் எப்படி அவன் கிரியை செஞ்சான், எப்படி கிரியை செய்கிறான் அப்படின்னா, எதையும் ஏற்றுக்கொள்ளலாம். சரி விடு, என்ன பண்ணுறது விடு, சரி விடு, வந்துடுச்சு என்ன பண்ணுறது விடு, சரி பரவாயில்ல விடு, சரி பரவாயில்ல விடுன்ற ஒரு வார்த்தை ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள வரவே கூடாது. சரி ராங். அந்த வார்த்தை என்னுடைய பார்வையில் கெட்ட வார்த்தை, என் பார்வையில் அது கெட்ட வார்த்தை. எது? சரி விடு, என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு வார்த்தை என் பார்வையில் கெட்ட வார்த்தை. ஏன்? சரி விடுன்னு வாழ்கிறதுக்கு இல்லை. இப்படின்னா இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பார்க்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் நடக்கணும். இதுதான் தேவனுடைய பிரமாணம், இதுதான் தேவனுடைய ஒழுங்கு. பட் இதுக்கு மாறாம என்ன செய்ய விரும்புகிறான்? சரி அந்த பிள்ளை சொன்ன உடனே, எம்மா நம்ம பெலிஸ்தியர்கள், நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு எபிரேயனை கல்யாணம் பண்ணக்கூடாது, வேண்டாம். ஒரு சாதாரண ஒரு வார்த்தை கூட என்ன செய்ய முடியல, அவனால் சொல்ல முடியல. அப்போ பெலிஸ்தியாவை என்ன செய்யும்? சரி விடு, எதையும் ஏற்றுக்கொள்ளுவதற்கு பழக வைக்கிறது அந்த ஆவி. நீ கடனா, ஏன் நான் கடனோட வாழணும், கடன் வாங்க, நான் ஏன் கடன் வாங்கணும், அந்த எல்லைக்கு என்ன செய்யணும், நான் ஏன் வாங்கணும், நான் ஏன் இருக்கணும், நான் ஏன் குறைவாக இருக்கணும், நான் ஏன் இப்படி இருக்கணும், நான் ஏன் இப்படி பண்ணணும், இல்லை இப்படி தானே இருக்கணும். அப்படிப்பட்ட திட்டமிட்ட ஒரு செயல்பாட்டுக்குள்ள வாழ்வது தான் கர்த்தருடைய ஆவி. ஆனால் இந்த பெலிஸ்தியா என்ன செய்யும்? சரி விடு, சரி விடு, எப்படியோ ஒன்று. இன்னும் சொல்ல போனால் எல்லாவற்றையிலும் வாழுவதற்கு பழக்க வைக்கிறது இந்த பெலிஸ்திய ஆவி. இந்த பெலிஸ்தியா என்ன செய்யும்? எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். எப்படி வேணாலும் மட்டுமல்ல, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள சரி விடு அப்படின்னு எல்லா பிரச்சனையோடு கூட வாழ பழக்க வைக்கிறது இந்த பெலிஸ்திய ஆவி. 4வது கிரியை. இப்போ பக்கத்தை கையை பிடிச்சி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இந்த 4வது கிரியை பக்கத்தை கையை பிடிச்சி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தை நல்லா அப்படி ஜெபிக்கும். முக்கியமான குறிப்பு, எல்லாவற்றும் எப்படி வேணாலும் இல்லை, எல்லாவற்றோடு கூட எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இன்னைக்கு நமக்குள்ள மாறணும். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் மாறணும். எல்லா தெய்வம் ஒரு தெய்வம் அல்ல, இயேசுதான் தெய்வம். எல்லா கலாச்சாரம் ஒரு கலாச்சாரம் அல்ல, எல்லா கிறிஸ்தவ கலாச்சாரம் வேறு, எல்லா காரியமும் ஒன்றும் அல்ல, கிறிஸ்தவ கால்வது வேறு. அப்படி எல்லாவற்றுக்கும் வேறு, நம்ம வாழ்வது வேறு, நம்ம ஆசீர்வாதம் வேறு, நம்முடைய செயல்கள் வேறு, எல்லாமே நமக்கு வேறு. அப்படின்னா இன்னைக்கு எல்லாவற்றோடு கூட ஏற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கு சபையை சத்துர பழக்க வச்சுட்டான். எல்லாவற்றோடு வாழ பழக்க வச்சுட்டான். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதற்கு அவன் பழக்க வச்சுட்டான். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவர் தேவன் அல்ல, எல்லாவற்றையும் அப்செட் பண்ணி வாழ்கிறவர் தேவன் அல்ல. எதை அதை தான் ஏற்றுக்கொள்ளவரை ஒழிய ஏற்றுக்கொள்ளத ஒன்றையும் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அப்படிப்பட்ட ஆவிதான் கிறிஸ்துவின் ஆவி, அப்படிப்பட்ட ஆவிதான் தேவனுடைய ஆவி. ஆனால் பெலிஸ்தியாவை என்ன செய்யும்? எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சரி விடு, சரி விடு, சரி விடு. அப்படிப்பட்ட எண்ணம் இனி சபைக்குள்ள இருக்கவே கூடாது. ஆண்டவர் சரி விடு என்று ஏற்றுக்கொண்டு வாழ்கிற அப்படிப்பட்ட ஒரு பழக்கம், அப்படிப்பட்ட ஒரு சிந்தை, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் இன்னைக்கு சபையில கிரியை செய்யாம வேரோட பிடுங்கி எரிகிறோம், வேரோட பிடுங்கி எரிகிறோம். வியாதியோடு வாழ பழகிறது, விளைவேனத்தோடு வாழ பழகிறது, குறைவோடு வாழ பழகிறது, கடனோடு வாழ பழகிறது, ஆசீர்வாதம் இல்லாம வாழ பழகிறது. எப்படி வேணாலும் வாழ பழகிக் கொள்வது அது தேவ ஆவி அல்ல, அது தேவ ஆவி அல்ல. அப்படிப்பட்ட தேவ ஆவிக்கு விரோதமா ஆண்டவர் எப்படி வேணாலும் வாழ்வதற்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாழ வைக்கிற இந்த பெலிஸ்திய ஆவி, இந்த பெலிஸ்திய ஆவி இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை அழிக்கப்பட்டு போகணும். இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகணும், இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகணும், இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகணும். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ரக்க மன ஷீமா லர மன ரக மன கபா தூட ராமா நல அல்மா ரக்க மன சேமா நோ தோ ரப தட ரக மன இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் தகப்பனே, 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 தகப்பனே. அப்படிப்பட்ட அந்த பெலிஸ்திய ஆவி இன்னைக்கு சபைகளுக்குள்ள குடும்பத்துக்குள்ள கிரியை நடப்பிக்காதபடி
அவைகள் எல்லாம் முறியடிச்சு ஜெபிக்கிறோம். அவைகள் முறியடிச்சு ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாழ பழக வைக்கிற, எல்லாவற்றையும் வாழ்வதற்கு ஆண்டவர் எல்லாவற்றோடு வாழ்வதற்கு எங்களை பழக்க வைக்கிற இந்த பெலிஸ்திய வல்லமைகள், இந்த பெலிஸ்திய கிரியைகள் இன்னைக்கு வேரோடு அழிக்கப்படுவதாக, இன்னைக்கு வேரோடு அழிக்கப்படுவதாக, இன்னைக்கு வேரோட பிடுங்கி எரியப்படுவதாக. நாங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவள் அல்ல ஆண்டவரே. எதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை மட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா, எதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை மட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா. கர்த்தங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க, எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க, எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க, எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க, எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. எதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை மட்டுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ, எந்த கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ, எந்த பண்பாடை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ, எந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ, எந்த சபையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ, எந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ, எந்த பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ, என்ன ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை மட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா எங்களை மாற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு எங்களை தூண்டுகிற, அப்படி பழக்கத்தை ஏற்படுத்துகிற, சபைக்குள்ள அப்படிப்பட்ட பழக்கத்தை உருவாக்குற, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்குள்ள அப்படிப்பட்ட பழக்கத்தை உருவாக்குற இந்த பெலிஸ்திய ஆவிகள், இந்த பெலிஸ்திய வல்லமைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழாம, எதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை மட்டுமே ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு அர்ப்பணிக்கப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட்டு அப்படிப்பட்ட தெளிந்த சிந்தை உள்ளவர்களாக கர்த்தர்களை மாற்றி விடும்படி நான் ஜெபிக்கிறோம். சரி அப்படின்ற வார்த்தை இனி எங்கள் வாயிலிருந்து புறப்படவே கூடாது ஆண்டவர். அப்படிப்பட்ட தெளிவுள்ளவர்களை கர்த்தர்களை மாற்றிடுங்க சார். கர்த்தர் அப்படி கிரியை செய்வதற்காக நன்றி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எதையும் நான் அவனுடைய 5வது கிரியை, எதையும் தீர விசாரிக்காம தானாகவே உன்னை நினச்சிக்கிறபடி, தான் நினைக்கிறபடியே செயல்படுத்துகிறது இந்த பெலிஸ்திய ஆவி. இப்போ சிம்சன் வீட்டில் அவங்க வீட்டில் போய் தங்கியிருப்பான். அவன் தெரியும் அந்த கதை வெடிவிக்க கூடாது, அவனுடைய மனைவிக்கு அதை விளைவிக்குவான். அதை அந்த ஊர் ஜனக்கு சொல்லிடுவாங்க. அந்த கனவை சொன்ன உடனே என்ன செய்வான், அவன் எல்லாத்துக்கும் கொடுத்துருவான். கோவிச்சுக்கிட்டு என்ன பண்ணிவிடுவான், எழுந்து போயிடுவான். அப்போ அவன் அடுத்த வசனம் சொல்லுது, அவன் திரும்ப வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த மாமனார் சொல்லுவான், நீ கோவிச்சுன்னு போயிட்டு அவளை முற்றிலுமா நீ வெறுத்து விட்டுட்டேன், அதனால் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு நான் அவளை வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னுவான். அப்போ என்ன செய்யறதில்ல, ஒரு காரியத்தை தீவிரமாய் விசாரித்து அறியாமல், ஒரு காரியத்தை தீர்க்கமாக இதுதானா இப்படி தானா என்று சொல்லி தீர்க்கமாக விசாரித்து அறிஞ்சிக்காம தானாகவே உன்னை யோசிச்சுன்னு தானாகவே உன்னை நினச்சிக்கிட்டு தான் நினைக்கிற காரியத்தை செயல்படுத்த வைக்கிறதுக்கு பின்னால் இருக்கிறது பெலிஸ்திய ஆவி. ஆண்டவர் சொல்ல, ஒரு காரியத்தை 1-2 சாட்சிகள் நம்ம என்ன செய்யணும், நிலைவரப்பட தான் உறுதிப்படுத்தப்படும். 1-2 சாட்சி மூலம் என்ன செய்யணும், 2 சாட்சி மூலமாக ஒரு காரியத்தை உறுதிப்படுத்திக்க முடியும். எதையும் தீர்க்கமாய் விலாவரியாக அறிந்து கொள்வது தேவனுடைய ஆவி. ஆனால் அந்த பெலிஸ்திய என்ன செய்யும், 5வது கிரியை என்ன, நம்மளாக உன்னை யோசிக்க வச்சுன்னு நம்மளே உன்னை நினச்சிக்கிறது. அவங்க இப்படி தான் இருப்பாங்க, அவங்க இப்படி தான் செஞ்சுருப்பாங்க, அவங்க இப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு நினச்சி நாங்கள் இப்படி செஞ்சோம், நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி நாங்கள் இப்படி செய்வோம் என்று சொல்லி நினைவுக்கு பின்னால் இருக்கிறது பெலிஸ்திய ஆவி. இது யாருக்குடைய கிரியன்னா, அந்த காசா பட்டணத்தை, குறிப்பாக அந்த பெலிஸ்திய தேசத்து அந்த பெண்ணுடைய தகப்பன் சொல்கிற வார்த்தை. என்ன வார்த்தை, நீ அவளை முற்றிலுமாய் வெறுத்து விட்டாய் என்று எண்ணி நம்மளை ஒன்று சிநேகிதனை கொடுத்துட்டேன், அவளை பார்க்க என்ன செய்கிறேன், அவருடைய தங்கச்சிலாம் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறான். அப்படி முதல்ல அதுக்கு ஜெபிச்சிட்டோம். இப்போ என்ன சொல்லிக்கணும், இப்போ எதுக்கு நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்மளாக ஒன்று நினச்சிக்கிட்டு நம்மளாகவே ஒன்று யோசிச்சுக்கிட்டு இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும், அப்படி தான் பண்ணியிருப்பாங்க அப்படி நினைக்காம ஒரு காரியத்தை விலாவரியாக தெளிவாய் அறிந்து கொண்டு செயல்படுற ஆவி தான் தேவ ஆவி. ஆனால் தானாகவே உன்னை யோசிச்சுன்னு தானாகவே உன்னை நினைத்து கொண்டு செயல்படுற ஆவி பெலிஸ்திய ஆவி. அப்படிப்பட்ட தானாகவே நினைத்து கொண்டு செயல்படுற அந்த பெலிஸ்திய ஆவியை கத்தை அழிச்சு நிர்மூலமாக்கி போடணும். அந்த ஆவி என்ன செய்யணும், அழிச்சு நிர்மூலம். எது சொன்னாலும் அவங்கள ஒரு தவறாக புரிஞ்சுக்கிட்டு, அவங்க ஒரு காரியத்தில் புரிஞ்சுக்கிட்டு, அவங்க மைண்டுக்கு ஏற்றபடி, அவங்க வளர்ச்சிக்கு ஏற்றபடி அதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது பெலிஸ்திய ஆவி. இந்த 5வது கிரியத்தை அழிச்சு நிர்மூலமாக்கி போடுங்கப்பான்னு எல்லாம் சேர்ந்து ஜெபம் எல்லாம் சேர்ந்து ஜெபம் தகப்பனே துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஒரு காரியத்தை நாங்கள் தீக்கமாக திராவரியாக நாங்கள் அறிஞ்சிக்காமல் ஆண்டவரை எங்களுக்கு தோன்றுகிறபடி நாங்களாகவே ஒன்று குறுக்க வழியில் நினச்சி தவறான விதத்தில் நினச்சி
தப்பான விதத்தில் நினைச்சு அப்படி எங்களை செயல்பட வைக்கிற இந்த பெலிஸ்திய ஆவி இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் என்று சொல்லி நடக்க வேண்டிய விஷயம் உண்மையான சம்பவத்தை உண்மையாய் அறிந்து கொள்ள முடியாமல் உண்மையான சம்பவத்தை உண்மையாய் அறிந்து கொள்ள முடியாமல் தடுக்கிற அந்த பெலிஸ்திய ஆவியை கர்த்தர் எனக்கு அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். எனக்கு கர்த்தர் அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே 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 உண்மையான சம்பவத்தை ஆண்டவரை உண்மையாக அறிந்து கொள்ள முடியாதபடி ஒரு சம்பவத்தை உண்மையாய் அறிந்து கொள்ள ஆண்டவரை விடாம தடுக்கிற அந்த பெலிஸ்திய ஆவி அது உண்மையை சரியா சொல்லணும். ஒரு சம்பவத்தை உண்மையான சம்பவத்தை அறிந்து கொள்ள முடியாம அந்த உண்மையான காரியத்தை அறிந்து கொள்வதற்கு தடை பண்ணுகிற இந்த பெலிஸ்திய ஆவிகள் இந்த பெலிஸ்திய வல்லமைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். அந்த பெலிஸ்திய வல்லமைகளை முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன். உண்மையான நிலவரத்தை அறிஞ்சிக்க விருப்பம் காட்டாம நாட்டம் காட்டாம அதற்காக செயல்படாம எங்களை தடை பண்ணி எங்களை குறுக்கு வழியில நடத்தி கொண்டு போக நினைக்கிற எங்களுக்குள்ள ஒரு தேவையில்லாத யோசனையை கொண்டு வந்து அந்த சரியான காரியத்தை கூட தவறாய் புரிந்து கொண்டு தவறாய் யோசித்துக் கொண்டு எங்களை செயல்பட வைக்கிற இந்த பெலிஸ்திய ஆவிகள் இந்த பெலிஸ்திய வல்லமைகள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம். அந்த பெலிஸ்திய வல்லமை நிர்மூலமாய் போகணும். உண்மையான சம்பவத்தை அறிஞ்சிக்க முடியாம அந்த உண்மையான சம்பவத்தை தவறான விதத்தில் புரிஞ்சு கொண்டு எங்களை செயல்பட வைக்கிற அந்த பெலிஸ்திய ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அப்பனே சரியான காரியத்தை சரியான விதத்தை புரிந்து கொண்டு செயல்படாம சரியான காரியத்தை தவறான விதத்தில் புரிந்து செயல்பட வைக்க தூண்டுகிற இந்த பெலிஸ்திய வல்லமைகளை கர்த்தர் எனக்கு அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சார் கர்த்தர் அப்படி கிரியை செய்வதற்காக நன்றி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவனுடைய 6வது கிரியை பொழுதுபோக்கான காரியத்தில் ஈடுபட வைக்கிறது எதுன்னா இந்த பெலிஸ்திய ஆவி. அன்னைக்கு எதுக்கு அவனை சிம்சனை பிடிச்சிட்டு போனாங்க? ஒரு எதுக்கு முன்னாடி எதிரிகள் என்ன செய்வான்னா எதிரியை பார்த்த உடனே ஒன்று வெட்டி போடுவான். எதிரியை பார்த்த உடனே வெட்டி போடுவான், ஆனால் கொன்னுடுவாங்க. இதுதான் அன்னைக்கு நடந்த சம்பவம். ஆனால் அந்த பெலிஸ்தாவை என்ன செஞ்சுச்சுன்னா அவனை வேடிக்கை காட்டுறதுக்கு கூட்டு போனாங்க. அவனை வேடிக்கை காட்டுறதுக்கு கூட்டு போனாங்க. அப்படின்னா இன்றைக்கி என்ன பார்க்குறோம்? இன்றைக்கி பொழுதுபோக்கு சம்பவமான காரியத்தில் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் டைம் பாஸ்க்கு ஒரு காரியத்தை ஈடுபட வைக்கிறது பெலிஸ்திய ஆவி. இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க சினிமா பார்க்குறதும் சீரியல் பார்க்குறதும் கர்த்தரை அனுமதிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னால் இருக்கிறது பெலிஸ்திய ஆவி. வேறு எங்கேயும் நீங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது. வேறு எந்த இடத்துலையும் நீங்கள் வேடிக்கை பார்க்க ஜனங்க வேடிக்கை பார்க்கறதுக்கு பயன்படுத்தின முதல் இடம் இங்கே தான். எங்கே? சிம்சோனை கொண்டு போய் சிறைச்சாலை வச்சுட்டு இவங்களுக்கு தேவைப்படும் போது எல்லா நேரத்திலும் இல்லை, அவன் சிறைச்சாலை என்ன பண்ணி நிற்கணும்? மாவாட்டி நிற்கணும். இவங்களுக்கு எப்போ தேவையோ இவங்களுக்கு எப்போ டைம் பாஸ்க்கு தேவையோ அப்போ அவனை கூட்டம் வந்து அவனை வேடிக்கை காட்ட வைப்பாங்க. அந்த வேடிக்கை பார்த்து இவங்க என்ன செய்வாங்க? சந்தோஷமாக ரசிப்பாங்க. இன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கி மைண்டில் சொன்னால் சினிமாவும் சீரியலுக்கு பின்னால் ஒரு ஜனத்தை சிக்க வைக்கிறது இந்த பெலிஸ்திய ஆவி. இன்றைக்கி ஜோக்கு பட் எனிபடி எந்த காரியமும் சரி டைம் பாஸுக்காக ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க அவங்க செல்ஃபோனை பார்த்தாலும் சரி அவங்க டிவி பார்த்தாலும் சரி அவங்க சீரியலை பார்த்தாலும் சரி எனிபடி ஒரு டைம் பாஸுக்காக இன்னொருவர் நடிக்கிறத இன்னொருவர் இவங்க சிம்சோன செயல்களை யார் பார்த்து ரசிச்சு உட்காந்துக்கிறான்னா இவங்களாம் பார்த்து சிரிச்சுன்னு உட்காந்துக்கிறான் இல்லையா? இன்னொருவர் நடிக்கிறத நம்ம பார்த்துன்னு உட்காந்துக்கிறோன்னா இதுக்கு பின்னால் இருக்கிறது தேவ ஆவி இல்லை பெலிஸ்திய ஆவி. இன்றைக்கி அநேக கேட்குற சினிமா பார்க்குறது தப்பா? சினிமா பார்க்குறது தப்பா? சினிமா பார்க்குறது தேவ ஆவினா பாரு. சினிமா பார்க்குறது பின்னால் தேவ ஆவி இருக்குன்னா பாரு. பொழுதுபோக்கு சம்மந்தமான கதை இங்கே பார்க்கலாம். மற்றொன்று நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கலாம். என்னது? அவங்க நூதனமான கதை கேட்கறதில்ல, அவங்க கதை கேட்கறது. எது? அது ஒரு ஆவி. அது ஒரு நாளைக்கு ஜெபிப்போம் இல்லையா? அவனுக்கு என்ன பிடிக்கணும்? வினோதமாக காதில் கேட்கணும். அதுதான் அவனுக்கு பிரியம். சரியா? ஆனால் இங்கே சொல்கிறது என்ன? இவனை பொழுதுபோக்குக்காக பயன்படுத்துது. இன்னைக்கு பொழுதுபோக்கு பயன்படுத்துறது எது? சினிமாவும் சீரியலும். சினிமாவும் சீரியலும் இன்னைக்கு எதுக்கு பயன்படுத்தப்படுது? பொழுதுபோக்கு இல்லையா? வேலை செஞ்சு கொஞ்ச நேரம் வந்து என்ன செய்யணும்? அவர் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு அந்த பொழுதுபோக்குவதற்காக பொழுதுபோக்கு சாதனம் பயன்படுத்துவது இன்னைக்கு சினிமாவும் சீரியலும் வாட்ஸ்அப்பும் மற்ற எனிபடி காரியங்கள். அடுத்தவங்க நடிக்கிறத பார்த்து ரசிக்கிறதுக்கு பின்னால் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அது கிறிஸ்தவ கலாச்சாரத்தில் வந்தாலும் சரி எதை பார்த்து அந்த அவங்க நடிக்கிறத இன்னொரு ஆக்ட் பண்ணுறத பார்த்து ஒருத்தங்க சிரிக்கிறாங்க சந்தோஷப்படுறாங்கன்னாக்க அதுக்கு பின்னால் இருக்கிறது பெலிஸ்திய ஆவி.
அதுக்கு பின்னால் இருக்குது டோட்டல் நோ டவுட் டோட்டலாக கேசது பெலிஸ்திய ஆவி. அது எது வந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எங்கே ஆடப்பட்டு பார்த்தாலும் சரி, நீங்கள் எங்கே வேடிக்கை காட்ட பார்த்தாலும் சரி. ஸோ ஒரு நடிக்கிறத, ஒரு ஆக்ட் பண்ணுறத ஒருத்தன் பார்த்து ரசிக்கிறான், சந்தோஷப்படுறான், கைத்தட்டி என்ஜாய் பண்ணுறான்னா அதுக்கு பின்னால் இருக்கிறது பெலிஸ்திய ஆவி. இது யார் தான் கொண்டு பண்ண முடிஞ்சிச்சு? சிம்சோன் பயங்கர விரோதி. பிடிச்சவன என்ன பண்ணியிருக்கணும்? அவன் கழுத்தை வெட்டிக்கணும், கையை துண்டு தொண்டை வெட்டி போட்டு போயிட்டே இருந்திருக்கணும். அதுதான் சரியான ஆக்டிவேஷன், ஒரு சரியான எதிரியுடைய தன்மை. அன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டது. அன்னைக்கு அதுதான் ஆபிரகாம் காலத்திலிருந்து எல்லாருடைய காலத்தில் அதுதான் நடந்துச்சு இல்லையா? ஒத்தினை பண்ணான், இருபன் உண்டாக்கணும். அந்த மெசபத்தியவனை கொண்டு போய் ஒரே குத்து அளவோட குத்தி சாச்சிட்டு போயிட்டே இருந்துட்டான். யாரும் என்ன செய்யலை? பொழுதுபோக்குக்கு யாரையும் பயன்படுத்தலை. பொழுதுபோக்கை பயன்படுத்தின ஒரே ஆவி எது தெரியுமா? பெலிஸ்திய ஆவி. இன்றைக்கி காலத்தில் சினிமா சீரியலுக்கு பின்னால் இருக்கிறது, நாடகத்துக்கு பின்னால் இருக்குது. ஒரே வரை சொல்லணும்னா, அடுத்தவங்க ஆக்ட் பண்ணுறதை பார்த்து ஒருத்தன் சந்தோஷமாக சிரிக்கிறான்னா அங்கே கிரியை செய்கிறது தேவ ஆவி இல்லை, அது பெலிஸ்திய ஆவி. இது நேர் முழங்கால் படி ஜபிக்கலாமா? நேர் முழங்கால் படியிட்டு ஜபிக்கலாமா? இதுக்கு நேர் முழங்கால் படியிட்டு பாரம் எடுத்து ஜபிக்கணும். நேர் முழங்கால் படியிட்டு பாரம் எடுத்து ஜபிக்கணும். எல்லாம் ஜபிப்போம். தகப்பனே துதிக்கிறோம். இப்படிப்பட்ட பொழுதுபோக்குக்கு ஆண்டவரே எங்களை தூண்டுகிற, பொழுதுபோக்கான காரியத்துக்கு ஈடுபட வைக்கிற இந்த பெலிஸ்திய ஆவி, எங்களை டைம் பாஸ் பண்ண வைக்கிற இந்த பெலிஸ்திய ஆவி, டைம் பாஸுக்காக எதையோ ஒன்று பார்க்க வைக்கிற, எதையோ ஒன்று செயல்பட வைக்கிற, எதையோ ஒன்று எங்களை பார்க்க தூண்டுகிற, எங்களை ஆர்வமாக்குற, எங்கள் ஆவியை தூண்டி விடுகிற, இது தப்புல நினச்சி ஆண்டவரே இன்னைக்கு கிறிஸ்தவனை சினிமா பார்க்கறது தப்புன நிலைக்கு வந்தாச்சு, சீரியல் பார்க்கறது தப்பு நிலைமைக்கு வந்தாச்சு, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கை நிறைய பயன்படுத்தி, இன்ஸ்டாகிராமில் பயன்படுத்தி விளையாடுறது, அது பண்ணுறது இது பண்ணுறதோ இன்னைக்கு தப்புன்னு ஆகிப்போச்சு. இன்னொருவர் நடிக்கிறதை, இன்னொருவர் ஆக்ட் பண்ணுறதை பார்த்து ரசிக்கிற ஒரு காரியத்துக்கு பின்னால் இந்த பெலிஸ்திய ஆவி இருக்குமானால், அப்படிப்பட்ட அந்த பெலிஸ்திய ஆவிகள் இன்னைக்கு வேரோட பிடிங்கி எரியணும். இந்த பெலிஸ்திய ஆவி இனி எங்கள் சபையில் கிரியை செய்யக்கூடாது. சினிமா சீரியல் அடுத்தவன் நடிக்கிறத பார்த்து ரசிக்கிற ஒரு கூட்டமாக நாங்கள் யாரும் இருக்கக்கூடாது ஆண்டவர், அப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட வைக்கிற இந்த பெலிஸ்திய ஆவிகள், இந்த பெலிஸ்திய வல்லமைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை அழிக்கப்பட்டு போவதாக, இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடுவீராக. இந்த பெலிஸ்திய ஆவிகள் எங்களை ஆண்டவர் தான் டைம் பாஸ்க்கு தூண்டுகிற, எங்கள் டைம் பாஸை ரசிக்க வைக்கிற, அந்த டைம் பாஸை ஏற்றுக்கொள்ள வைக்கிற, அந்த டைம் பாஸ் பண்ணுவதற்காகவே எங்களை செயல்பட வைக்கிற, அதை எதுக்கு வேணாலும் பயன்படுத்த வைக்கிற இந்த பெலிஸ்திய ஆவி, இந்த பெலிஸ்திய வல்லமை, இந்த பெலிஸ்திய கிரியை எனக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்க. எல்லாம் பாரம் எடுத்து ஜெபிங்க. இனி எங்கள் சபைக்குள்ள, கிளை சபையில் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்குள்ள டைம் பாஸுக்குன்னு இன்னொருவர் நடிக்கிறத நாங்கள் பார்க்கவே கூடாது ஆண்டவர். அப்படி பார்ப்பதற்கு ஆர்வம் காட்டக்கூடாது ஆண்டவர். அதுக்கு நாங்கள் தூண்டப்படக்கூடாது ஆண்டவர். அதுக்கு நாங்கள் வித்து போடக்கூடாது ஆண்டவர். அதுக்கு நாங்கள் ஏவி விடக்கூடாது ஆண்டவர். அதுக்கு பின்னால இருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே துதிக்கிறமையா ஸ்தோத்திரம். இந்த பெலிஸ்திய ஆவிகள் இன்னைக்கு சபையில வேரோட அழிக்கப்பட்டு போகணும், வேரோட பிடிக்கு எரியப்படணும், வேரோட நிர்மலமாகி போயிடணும் இயேசுவின் நாமத்தில். அப்படிப்பட்ட அந்த பெலிஸ்திய வல்லமைகள் எல்லாம் கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போட்டுருங்க சார். கர்த்தர் அப்படி கிரியை செய்வதற்காக நன்றி சொல்லு. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே. அவனுடைய 7வது கிரியை இது சம்பந்தமா இருக்குது. அந்த பெலிஸ்திய தேசத்தில் இப்போ சிம்சன் வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அவங்க பார்க்குறான், என்ன செய்கிறான், போ ஆக்ட் பண்ணி நிற்கிறான், எல்லாம் ரசிக்கிறாங்க. அவன் அந்த சின்ன பையன்கிட்ட கேட்குறான், இந்த 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 மண்டபத்தை தாங்குற தூண் எங்கே இருக்குன்னு. உடனே அவன் சொல்கிறான், இங்கே இருக்கிற கொண்டு போன நிப்பாடுறான். அந்த தூணை அவன் தடவி பார்க்குறான். அந்த தூணை தடவி பார்க்கும்போது அந்த தூணை 2 பலமாக என்ன செய்கிறான், பலமாக சாய்க்கிறான் இல்லையா, பலமாக சாய்க்கிறான். அவன் என்ன செய்கிறான்றத கூட தெரியாத அளவுக்கு மெய்மறந்த நிலையில் இருக்கிறது பெலிஸ்திய ஆவி. முன்னாடிக்கிறான், அவன் என்ன பண்ணுறான், இப்போ அவனை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவன் என்ன செய்கிறான்னு யாருக்கு தெரியல. அவன் சாதாரணமாக ஆக்ட் பண்ணுறதுக்கும் அவன் தூணை சாய்க்கிறதுக்கு பயங்கர ஆக்ரோஷமாக செய்கிறான்றதை கூட என்ன செய்ய முடியல அவங்களால. அப்போ நம்ம எப்படி இருக்கிறாங்க, அவங்க மெய்மறந்த நிலை, தன்னையே மறந்து, என்ன நடக்குதுன்னே தெரியாம தன்னையே மறந்து போன நிலைமையில ஒரு காரியத்தில் ஈடுபடுவானானா, இன்னும் சொல்லப்போனா மூழ்கி போவானானா, இதுக்கு பின்னால இருக்கிறது பெலிஸ்திய ஆவி. அது எங்கே வேணாலும் இருக்கட்டும், மூழ்கி போகிறது. இது ஒரு ஆக்ட் பண்ணி நிற்கிறான், அவன் தூணை சாய்க்கிறான், அந்த பையன்கிட்ட பேசுகிறான், இவன் அவன்கிட்ட என்னடா பேசுகிறான், இப்போ அவன் கேட்குறான், இவன் ஆக்ட் பண்ணி நிற்கிறான்.
அந்த பையன்கிட்ட கேட்குறான். அவன் என்ன செய்ய, அவனை எங்கே கொண்டு போகிறான்? அவன் அந்த தூணுக்கிட்ட கொண்டு போகிறான். இந்த பார்க்குறான், அந்த 3000 பேர் பார்த்துனுக்கிறான். என்ன யோசிக்கணும்? இவன் ஏன்டா இவன் ஆக்ட் பண்ணுறத விட்டு எங்கே கொண்டு போகிறான்? ஏன்டா அங்கே கொண்டு போகிற? அந்த டவுட் அவனுக்கு. அதான் இயேசு சொல்லுவா, சர்பத்தை போல வினா உள்ளவளாக இருங்க. கபடட்டு மட்டும் இல்லை, சர்பத்தை போல வினான்னு அர்த்தம். ஏன் இப்படி நடக்கணும்? இது ஏன் இப்படி சம்பவிக்குது? இவன் ஏன் கூட பேசுறான்? இவன் சந்தேகம் அல்ல, அவனுக்கு என்ன வரணும்? இந்த விழிப்பு அவனுக்கு இருந்துச்சுன்னா ஒருத்தன் கூட செத்துருக்க மாட்டான். இந்த விழிப்பு அன்னைக்கு பெலிஸ்தனுக்கு 3000 பேர் இருக்கிறான் உள்ள, எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், யுத்த தலைவர்கள். ஆனால் அவன் என்ன விழிப்பு இல்லை, என்ன நடக்குதுன்றதை கூட என்ன செய்ய முடியாம அப்படிப்பட்ட மூழ்கி போய் அவன் எது செஞ்சாலும் ஓகே தான். அவன் எது செஞ்சாலும், அவன் என்ன செஞ்சாலும் சரி, அவன் என்ன செஞ்சாலும் சரி, அவன் எப்படி நடந்தாலும் ஓகே. அப்செட் பண்ற இருதயம் இல்லையா? அப்செட் பண்ணிக்கிற இருதயம். இன்னைக்கு சினிமாவில் வர மொத்த ஜோக்கங்களை பார்த்தீங்கன்னா காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஆனால் அது என்ன செய்யறாங்க? குடும்பமாக உட்காந்து என்ன செய்யறாங்க? ரசிக்கிறாங்க. என்ன செய்யறான்? அவன் என்ன சொன்னாலும் சரி, வாலிப பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடும்பமாக உட்காந்து ரசிக்கிறாங்க. அவன் பேசுற அந்த அந்த அவன் சொல்ற வார்த்தையில காது கொடுத்தே இதே பிள்ளைங்க பேசினா தடி எடுத்து வெளுக்கிறாங்க. எப்படி இப்படி பேசலான்னு. ஆனால் அவன் பேசுற உட்காந்து என்ன செய்யறாங்க? அது தப்பாவே. ஏன்னாக்கா அங்க என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியல. ஒரு சம்பவத்துல மெய் மறந்து போய் மூழ்கி போய் ஒரு சம்பவத்தை ரசிச்சு கொண்டு இருக்கிறேன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது பெலிஸ்திய ஆவி 7வது கிரியை. இதுக்கு நேர் முழங்கால் பற்றி தான் ஜெபிக்கணும். எல்லாம் நேர் முழங்கால் நின்று ஜெபிக்கலாமா? நேர் முழங்கால நின்று ஜெபிக்கலாமா? நேர் முழங்கால நின்று அப்படி ஜெபிக்கலாமா? எல்லாம் அப்படி பாரத்தோடு ஜெபிக்கணும். மெய் மறந்த நிலை, தன்னையே மறந்து போன நிலைமைக்குள் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு போய் ஈடுபட வைக்கிற, ஒரு சம்பவத்தில் ஈடுபட வைக்கிற, பார்க்க வைக்கிற, யோசிக்க வைக்கிற. இன்னைக்கு செல்போன்ல அப்படி கவர்ந்து போய் நிற்கிறாங்க, செல்போன்ல ஊறி போய் நிற்கிறாங்க. பக்கம் என்ன நடக்குதுன்னு கூட தெரியல, என்ன சம்பவிக்குதுன்னு தெரியல. அப்படியே மூழ்கி போய் நிற்கிறாங்க. யார் வரான்னு தெரியல, யார் போறான்னு தெரியல, என்ன செய்யறாங்கன்னு தெரியல. ஒரு சம்பவத்தில் மூழ்கி போவாயானால் அதுக்கு பின்னால இருக்கிறது இந்த பெலிஸ்திய ஆவி. இந்த பெலிஸ்திய ஆவிகள் இன்னைக்கு வேரோடு அழிக்கப்படணும். இப்படிப்பட்ட ஆண்டவரே, எங்களை ஒரு சம்பவத்தில், ஒரு காரியத்தில் மூழ்கடித்து எங்களை மூழ்க வச்சு, தகப்பனே 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 தகப்பனே, அப்படிப்பட்ட ஆண்டவரே துதிக்கிறமையா, ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. அப்படிப்பட்ட அந்த பெலிஸ்திய ஆவி எங்களை மூழ்கடித்து எங்களை மூழ்கி கொண்டு இருக்கும் படிப்பது, அப்படிப்பட்ட எங்களையே அழிப்பதற்காக, எங்களையே அழிப்பதற்காக, எங்கள் பொருளாதாரங்களை அழிப்பதற்காக, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை சீர்கட வைப்பதற்காக எங்களை மூழ்க வைக்கிற, எங்களை மூழ்கடிக்க வைக்கிற, எங்களை மூழ்கி போக வைக்கிற, எங்கள் நினைவுகளை தாண்டி மெய்மறந்த நிலைக்கு எங்களை கொண்டு போக வைக்கிற அப்படிப்பட்ட அந்த பெலிஸ்திய ஆவி, அப்படிப்பட்ட அந்த பெலிஸ்திய வல்லமைகள் உலக காரியங்களுக்கு, மற்ற தவறான காரியங்களுக்கு எங்க சிந்தையை பிடிச்சு, எங்க உணர்வுகளை பிடிச்சு, எங்களை மெய்மறந்த நிலையில கொண்டு போய் வைத்து எங்களுக்கே ஒரு ஆபத்தை உண்டாக்குவதற்காக அப்படிப்பட்ட மூழ்கி போய் மெய்மறந்த நிலைக்கு கொண்டு போய் தள்ள வைக்கிற இந்த பெலிஸ்திய ஆவிகள், இந்த பெலிஸ்திய வல்லமைகள் இன்னைக்கு வேரோடு அழிக்கப்படணும். இன்னைக்கு வேரோடு அழிக்கப்படணும். இன்னைக்கு வேரோட பிடிங்கி எரியப்படணும். இந்த பெலிஸ்திய ஆவிகளை எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு நிர்மலமாக்கி போடுங்க சாமி. இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்க ஆண்டவர். இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்க ஆண்டவர். இந்த பெலிஸ்திய வல்லமைகளை முறியடிச்சு போடுங்க ஆண்டவர். இந்த பெலிஸ்திய வல்லமையை முறியடிச்சு போடுங்க ஆண்டவர். நாங்க மூழ்கி போகவே கூடாதையா. எந்த ஒரு உலக காரியத்திலும் நாங்க மூழ்கி போகவே கூடாது. என்ன நடக்குதுன்னு தெரியாத எல்லைக்குள் எங்களை மெய்மறந்த நிலையில கொண்டு போய் விடக்கூடாதையா. நாங்க எப்போது விழிப்புள்ளவர்களா, சர்பத்தை போல வினா உள்ளவர்களா, நாங்க எப்போதும் வாழ, எல்லா இடங்களிலும் வாழ, எல்லாவற்றையும் வாழ கர்த்தர் இன்னைக்கு கிருபை தரும்படி உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கும். உங்க கிருபை தரும்படி நான் ஜெபிக்கும். எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றிப்படும். இப்படிப்பட்ட அந்த 7 விதமான பெலிஸ்திய சிம்சோன் காலத்தில் கிரியை செஞ்ச இந்த 7 விதமான கிரியைகளையும் இன்னைக்கு அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். நிர்மூலமாக்கி போடும்படி நான் ஜெபிக்கிறேன். மகிமையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவன் காத்துக்கொள்ளுங்க சாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சகல துதி கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்தி உயர்த்தி எங்களை தாழ்த்தி வரிமைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலோபகாரங்களையும் மறவாது. ஆமே ஆமே ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.